சரி, ஓகே பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டாக நிலை மின்புலம். நிலை மின்புலம் நிலை மின்புலம்னு சொல்கிறவங்களுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? நிலை மின்புலம்ன்ற விஷயம். இப்போ நீங்கள் ஓட்டமின்னியல் படிச்சுப்பீங்க. ஓட்டமின்னியல் என்ன செய்யும்? இலத்திரன்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஓடுறதன் காரணமாக என்ன செய்யும்? மின் உற்பத்தி செய்யப்படும். ஆனால் இங்கே நிலை மின்புலம்ல இலத்திரங்கள் பெரிதாக ஓடாது. அதே இடத்துல நிலைக்கிறதன் காரணமாக மின்புலம் உருவாகும். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நிலை மின்புலம் தூண்டப்படணும்ன்றா என்ன செய்யணும்? ஏற்றங்கள் அங்கிட்டு தூண்டப்பட வேண்டும். அவங்களுக்கு ஒன்றாவது நீங்கள் நிலை மின்புலத்தில் படிக்கிற சமன்பாடு என்ன? Q சமன் N சமன்பாடு படிப்பீங்க. இந்த சமன்பாடு என்னண்டா, உதாரணத்துக்கு இது என்ன? ஏற்றம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கூலோம் ஏற்றத்தை தூண்டப்படணும்டா, ஒரு கூலோம் ஏற்றத்தை நீங்கள் தூண்டணும்டா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை இலத்திரங்களை வெளியேற்றணும் தெரியும். உங்களுக்கு விளங்கணும் இது இலத்திரண்டே ஏற்றம் 10⁻19 கூலோம். அப்போ உதாரணத்துக்கு யாராலும் ஒரு கூலோம் என்ற ஏற்றத்தை தூண்டணும்டா எத்தனை இலத்திரங்கள் நீக்க வேண்டும் கேட்டால் இந்த சமன்பாடை போட்டு எண்ணின்ற எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். அது ஒன்றா விஷயம். சரியா? எண்ணின்ற எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். சரி, அடுத்தது உங்களுக்கு நல்ல விளங்கன ஒரு நிலை மின்புலத்தை தூண்டணும்னா எனக்கு 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்றைபடி வேணா சும்மா நோட் பண்ணிக்கோங்க. நிலை மின்புலம் தூண்டப்படக்கூடிய 3 விடயங்கள். ஒன்றாவது உராய்வு, ரெண்டாவது தொடுகை மூலம், மூணாவது தூண்டுவதன் மூலம். உராய்வு, தொடுகை, தூண்டுவதன் மூலம். நான் நார்மலாக ஸ்பீடாக போகிறேன், நார்மலாக விளங்கிடுங்க. சரியா? உராய்வு, தொடுகை, தூண்டுவதன் மூலம். சரியா? உராய்வு உங்களுக்கு தெரியும். நார்மலாக பேனை ஒன்று எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு பேப்பர் துண்டை வச்சா என்ன செய்யும்? பேப்பர் துண்டு கவரப்படும். அப்போ உராய்வு மூலம் எனக்கு என்ன செய்யலாம்? ஏற்றங்களை தூண்டலாம். அதே போல் ரெண்டு கோலங்களை தொடுகையில் வச்சா என்ன செய்யும்? ஏற்றங்கள் ஒன்றிலேருந்து ஒன்றுக்கு போகும். சொல்லணும், ஏற்றங்கள் ஒன்றிலேருந்து ஒன்றுக்கு போகும். எது வரைக்கும் போகும்? நீ படிச்சுப்பீங்க. அழுத்தங்கள் சமனாகும் வரைக்கும் ஏற்றங்கள் ஒரு கோலத்தில் இன்னொரு கோலத்துக்கு போகும். சரியா? அடுத்து தூண்டுதல். சரியா? தூண்டுதல்ன்ற விஷயம் என்னண்டா, உதாரணத்துக்கு இப்படி ஒன்று இருக்குது. நான் இன்னொன்று எடுக்கிறேன். ஒன்றில் குறித்த ஒரு ஏற்றம் ஈக்குது, இன்னொன்றில் ஏற்றம் இல்லை. ரெண்டையும் கிட்ட கொண்டு ஒத்தரை புவித்தொடுப்பு செஞ்சோன்னே, உதாரணத்துக்கு இதில் ப்ளஸ் ஏற்றம் ஈக்கின்னு வைங்களே, இதில் ப்ளஸ் ஏற்றம் ஈக்கி, இப்போ இதில் ஒரு ஏற்றமும் இல்லை. அப்போ இவரை கிட்ட கொண்டுறவங்க இவரில் என்ன ஏற்றம் தூண்டப்படும்? மைனஸ் ஏற்றம் தூண்டப்படும். காரணம் என்னண்டா, புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறதால. உண்மையாக இதில் உலகத்தில் எல்லாத்துலேயும் ஏற்றம் ஒண்டிக்கும். இப்போ இதில் உண்மையாக இதில் ஏற்றம் இல்லைன்னு சொன்னாலும் இதில் என்ன ஏற்றம் ஈக்கும்? ப்ளஸ்ஸும் ஈக்கும், மைனஸும் ஈக்கும். மைனஸும் ஈக்கும். ரெண்டும் ஈக்கிறதுக்கு காரணமாக நொதுமல் அடைஞ்சு ஈக்கும். சரியா? பூச்சியமாக ஈக்கும். இப்போ நான் ப்ளஸ்ஸை கிட்ட கொண்டுறவங்கள ப்ளஸ் எல்லாம் என்ன செய்யும்? தள்ளப்பட்டு என்ன செய்யும்? புவித்தொடுப்பு வழியாக கீழே போய் தரும். அப்போ எஞ்சுறது யாரு? மைனஸ் என்று மட்டும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? தூண்டுவதன் மூலம் நிலை மின்புலம் தூண்டப்படுற விஷயம். 3 விஷயங்கள் தூண்டப்படலாம். 1 உராய்வு, 2 தொடுகை, 3வது தூண்டுவதன் மூலம். சரி, அடுத்த இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் கூலோம்ட விதி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜிஃபீல்லையும் படிச்சுப்பீங்க. 2 திணிவுகள் இருந்தால் அது 2 கிட்ட ஏற்படுற விசை எப்படின்ற மாதிரி. அதே போல தான் கூலோமும் சொன்னார். என்ன? 2 ஏற்றங்கள் இல்லா, Q1 Q2ன்ற ஏற்றங்கள் இல்லா, அதன் இடையே ஏற்படுற விசை வந்து F சமன் 1/4πε Q1 Q2 கீழ் R வர்க்கத்துக்கு சமன்ட்டு சொன்னேன். Q1 Q2 கீழ் R வர்க்கத்துக்கு சமன்ட்டு சொன்னேன். இந்த விசை யூஸ் பண்ணக்குள்ள தேவைப்படுற முக்கியமான 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. சரியா? இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து புள்ளி ஏற்றங்களுக்கு. விசையை போட்டு நார்மலாக எழுதிக்கோங்க. புள்ளி ஏற்றங்களுக்கு தேவைப்படின் கோலங்களுக்கு வேறு வடிவங்களுக்கு யூஸ் பண்ண இயலாம். வேறு வடிவங்களுக்கு என்ன செய்யலாம்? யூஸ் பண்ண இயலாம். அப்போ நல்ல விளங்கி இருக்குன்னா
நீங்கள் ஜி ஃபீல்டில் படிச்சுப்பீங்க எப்பயும் கவர்ச்சி விசைன்னு படிச்சுப்பீங்க. ஜி ஃபீல்டில் 2 திணிவுகள் இருந்தால் ரெண்டுமே எப்பயும் கவர்ச்சி விசைன்னு படிச்சிங்க. ஆனால் கூலோம்ட விதியும் படி என்ன உங்களுக்கு தெரியும், ஏற்றம் ப்ளஸ் ஆகும் மேலும் மைனஸ் ஆகும் மேலும். அப்போ நல்லா கேட்டுங்க, ஒரே இனமெனின் தள்ளுகை விசையா, ஒரே இனமெனின் தள்ளுகை விசையாகும், ஒரே இனமெனின் தள்ளுகை விசையாகும். வேறுபட்ட இனமெனின் அப்படின்னா ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும்டா தள்ளுகை, ப்ளஸ்ஸும் மைனஸும்டா கவர்ச்சி விசையும். வேறுபட்ட இனமெனின் கவர்ச்சி விசையா, வேறுபட்ட இனமெனின் கவர்ச்சி விசையா. அடுத்தது உதாரணத்துக்கு 2 ஏற்றங்களை பிடிக்கணும் வைங்களே, Q1 Q2 2 ஏற்றம் இருந்தா 2க்கு இடையில ஏற்படுற விசையை எப்படி குறிக்கிற? இரு ஏற்றங்களையும் இணைக்கும் கோடு வழியே குறிக்கணும் விசைகளை. உதாரணத்துக்கு ரெண்டுமே வேறுபட்ட ஏற்றம்டா கவரும், ஒரே ஏற்றம்னா என்ன செய்யும்? தள்ளு. சொன்னேன் சார், தள்ளு. அவன் கட்டாயம் எப்படி குறிக்கிற? விசையானது குறிக்கப்படுவது, விசையானது குறிக்கப்படுவது, விசையானது குறிக்கப்படுவது, விசையானது குறிக்கப்படுவது அவற்றை இணைக்கும் கோட்டிலாம், ஏற்றங்களை இணைக்கும் கோட்டிலாம். விசையானது குறிக்கப்படுவது ஏற்றங்களை இணைக்கும் கோட்டிலாம். ஏற்றங்களா? சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த விசை வந்து வேறுபட்ட ஊடகங்கள் ஏற்படலாம், வேறுபட்ட ஊடகங்கள் ஏற்படலாம். சரியா? அதை நீங்கள் படிச்சுப்பீங்க, அனுமதி திரண்டு படிச்சுப்பீங்க, இல்லாட்டி ஊடக மாறிலின்னு படிச்சுப்பீங்க. சொல்லலைச்சா? அப்போ உதாரணத்தை சொல்லுங்க, ஊடக மாறிலி கூடின இடத்துல இந்த விசை எப்படி ஏற்படும்? குறைவாக ஏற்படும். சொல்லலைச்சா? விலங்கல்லையா? நம்மள்ட்ட ஓகே தானே? அப்படின்னா எஃப்சைலோன் கூடிய இடத்துல இந்த விசை எப்படி செய்யும்? குறைவாக ஏற்படும். காரணம் என்ன? இந்த எஃப்சைலோன் கூடினா இந்த விசை குறையும். சரியா? நோட் பண்ணிக்குவோம். எஃப்சைலோன் அதிகமாகி விசை குறைவாக காணப்படும். எஃப்சைலோன் அதிகமாகி விசை குறைவாக காணப்படும். சரி, இப்போ உங்களுக்கு எஃப்சைலோன் ஒன்று மீக்கி, எஃப்சைலோன் நோட்டுன்னு ஒன்று மீக்கி, எஃப்சைலோன் ஒன்று மீக்கி, எஃப்சைலோன் நோட்டுன்னு ஒன்று. சரியா? இவர் யாருண்டா வெற்றிடத்தில் என்ன? வெற்றிடத்தின் அனுமதித்திறன், வெற்றிடத்தின் அனுமதித்திறன். இவர் அந்த குறித்த ஒரு ஊடகத்தின் அனுமதித்திறன். சரியா? குறித்த ஒரு ஊடகத்தின் அனுமதித்திறன். இது 2 பேரும் எப்படி கனெக்ட் பண்ற? உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த ஒரு விகிதம் எடுக்கிறதாலும் வெற்றிடம் சார்பாக எடுப்போம், வெற்றிடம் சார்பாக எடுப்போம். அப்போ எனக்கு எழுதலாம் சமன்பாடு, வேணா சமன்பாடு எழுதிக்கோங்க. சிக்மா ஆர்ன்னு சொல்றது குறித்த ஊடகத்தின் அனுமதித்திறன், குறித்த ஊடக அனுமதித்திறனின் கீழ் வெற்றிடத்தின் அனுமதித்திறன். எழுதுவோம் என்ன? இன் கீழ் இ நோட்னு சொல்லு. இதுக்கு நான் கே இல்லாட்டி இஆர்னு சொல்லலாம், கே இல்லாட்டி இஆர்னு சொல்லலாம். அப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வெற்றிடத்தில் ஊடக அனுமதித்திறனும் இந்த கேயும் தந்திருந்தா நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே பிரதிட கொலை கே அதாவது இ பிரதிடவும் வேணும், அப்படி இல்லாட்டி கேஇ நாட் பிரதிடவும் வேணும். சொல்லலைச்சா? விளங்க இல்லையா? இ பிரதிடவும் மேலும் கேஇ நாட் பிரதிடவும் மேலும், கேஇ நாட் பிரதிடவும் மேலும். சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகே. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் விளங்கி இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் விளங்கி இருக்கணும். இப்போ இந்த விசை இப்போ என்கிட்ட ரெண்டு ஏற்றங்கள் இருக்குது, Q1 Q2. இந்த 2 ஏற்றங்களையும் பருமனை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இந்த விசை இப்போ உதாரணத்துக்கு 2 ஏற்றம் இது, இந்த விசை மேக்சிமம் ஆகணும்டா, இந்த விசை மேக்சிமம் ஆகணும். இந்த 2 ஏற்றம் எப்படி இருக்கணும்? 2 ஏற்றம் கிட்ட 2க்கும் 2 பருமன் இருக்குது. இந்த விசை மேக்சிமம் பெருமானத்தை அடையணும். இந்த 2 ஏற்றம் எப்படி இருக்கணும்? 2 பெரிய தொகை ஐக்கணுமா? 2 பெரிய தொகை ஐக்கணும். இப்போ உங்கள்கிட்ட 2 ஏற்றம் இருக்குது, ஏற்றத்தை 10 வரைக்கும் தான் கூட்டலாம் வைங்களே. 2 ஏற்றமும் 1 கூலோம்லேருந்து 10 கூலோம் வரைக்கும் தான் மாற்றலாம். சரியா? இப்போ இவரை கூட்டினா இவர் குறையும் வைங்களே.
இவரை கூட்டினா இவர் குறையும் இல்லை. உதாரணத்துக்கு கேள்விகள் வரலாம் வேறுபட்டமாய். அப்படின்டா 2 ஏற்றங்களையும் கூட்டுத்தொகை 10 கூலோம் அப்படி சொல்றேன். அப்படி சொன்னவங்க விளங்கும். 2 ஏற்றங்களையும் கூட்டுத்தொகை 10 கூலோம் தான் ஈக்கணுமா. அப்போ இந்த விஷயம் மேக்சிமம் ஆனோம்னா ஒவ்வொரு டே ஏற்றம் எவ்வளோன்னு கேட்குறேன். 1 பூஜ்ஜியம் 5 இன்னொரு 10 இருந்தால் பூஜ்ஜியம் ஆயிருக்கு. 2ம் சமன் ஆகிக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா இவர் 1 இவர் 9 பெருக்கம் 9 ஆகும். பெருக்கம் 9 ஆகும். ஆனால் இவர் 5 தர 5 இருந்தால் தான் 25 ஆகும். சொல்ல விளைச்சா விளங்க இல்லையா. உதாரணத்துக்கு 4 தர 6 இருந்தாலும் 24 தான் வரும். அப்படி நல்லா விளங்கி இருக்கணும். இந்த விசை ஏற்றங்களோட பருமனை அடிப்படையாக பார்க்கறது இல்லை. ஏற்றங்கள் 2 பெருக்கத்தை யூஸ் பண்ணி இந்த விசையோட பருமனை நீங்கள் யோசிக்கணும். சொல்ல விளைச்சா ஏற்றம் 2 பெருக்கத்தை பயன்படுத்தி தான் இந்த விசையோட பருமனை யோசிக்கணும். சரியா. அப்போ எழுதிக்கோங்க. இவ்விசையானது தங்குவது ஏற்றங்களின் பெருக்கத்தில் ஆகும். விசையானது தங்குவது ஏற்றத்தின் பெருக்கத்தில் ஆகும். ஏற்றங்களின் பெருக்கத்தில் ஆகும். ஏற்றத்தின் பெருக்கத்தில் ஆகும். சரியா. அப்ப நீ இன்னொரு விஷயம் விளங்கி இருக்கணும். நான் சொன்னேன் இந்த 2 விஷயம் எப்படி தொழிற்படுது. அந்த 2 விஷயம் எப்படி தொழிற்படுது. 2 ஏற்றங்களை இணைக்கும் கோடு வழியை தொழிற்படும் சொன்னேன். ஏற்றங்களை இணைக்கும் கோடு வழியை தொழிற்படும் சொன்னேன். அப்போ உதாரணத்துக்கு வேறொரு இடத்துல இருந்து அவதானிச்சோம்டா பாஸ் பேப்பரில் நிறைய கேள்விக்கு நீ 2000+ கொண்டு வரலாம். 2000+ இல்லை. சரி. அப்போ நல்லா எனக்கு என்னண்டா 2000+ல கேள்வியை ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் தேட கஷ்டம் எங்கேக்கிட்டு. சரியா. அவன் நல்லா விளங்கி இருக்கணும். உதாரணத்துக்கு வேறொரு இடத்துல இருந்து நான் விசையை பார்த்தோம்டா இந்த எனக்கு எப்பயும் விசை எப்படி தொழிற்படும். இது 2 இணைக்கிற கோடு வழி. அப்போ நாங்கள் எப்பயும் விசை கால்குலேட் பண்ணக்கூட இந்த கோடு வழி உள்ள விஷயத்தை கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு கேள்விகள் இங்கிட்டு விசைகள் இருந்தால் என்ன செய்யணும். அந்த விசைகளை விசை பிரிப்பு செய்யணும். கட்டாயம். கேள்வி ஒன்றிக்கு எத்தனை மாடல் இருக்குதுன்னு தெரியா. அது செஞ்சால் நல்ல நினைக்கும். ஒவ்வொரு தியரி முடியும். இவ்வளோ ஆயிடுச்சு தானே கோடி பார்க்கலையா. சரியா. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்கள் நீ நல்லா அவதானிக்கணும். கோணமும் சம்மந்தப்படுது, தூரமும் சம்மந்தப்படுதுண்டா யாரோட பாதிப்பு கூடன்னு பார்க்கணும். உதாரணம் தெரியும். கொஸ்டீட்டா 90 ரூபாய்னா பெருமானம் 0 ஆகும். கொஸ்டீட்டோட பெருமானம் கூட டீட்டோட பெருமானம் கூட கொஸ்டோட பெருமானம் குறையும். அப்படி நல்லா விளங்கி இருக்கணும். அப்படி ஏதாவது தர்க்கிச்சு கேள்வி வரக்கூட தர்க்கமாக யோசிச்சு கேள்வி வரக்கூட நல்லா விளங்கி இருக்கணும். எதான் சொன்னேன். இரு ஏற்றங்களை இணைக்கும் கோடு வழியே தான் அந்த விசை ஏற்படும். அப்படி கொஸ்டீட்டாவது அணிக்கணும். போக கிராஃப் வரலாம். சில நேரம் கிராஃப் தரலாம். தூரத்தோட இப்படி விசையிட மாறுது. விசை எங்கே மேக்சிமம் ஆகுது, விசை எங்கே குறவா போகுது. அப்படி அந்த விசையை பற்றி ஐடியா எடுக்கிறது யார் யோசிக்கணும். இவரையும் யோசிக்கணும், இந்த டீட்டாவையும் யோசிக்கணும். சொல்ல விளைச்சா. அப்போ எழுதிக்கோங்க. நார்மலாக நோட் ஒன்று எழுதிக்கோங்க. இரு ஏற்றங்கள் இடையிலான விசையினை பற்றி அப்படின்னு போட்டு இந்த படத்தை நார்மலாக காட்டி சின்னதாக காட்டுங்க. இந்த படத்தை நார்மலாக காட்டுங்க. இப்போ விலையில் விசை எழுதுங்க 2f cos theta. விலையில் விசை எழுதுங்க 2f cos theta. சரியா. இந்த சமன்பாடையும் சைடில் எழுதுங்க. சரியா. இங்கு பிளஸ் ஏற்றத்தின் மீதான விசையினை பற்றி கலந்துரையாடுகையில் பிளஸ் ஏற்றத்தின் மீது தொழிற்படும் விசையினை பற்றி கலந்துரையாடுகையில்
ப்ளஸ் ஏற்றத்தின் மீது தொழிற்படும் விசையினை பற்றி கலந்துரையாடுகையில் தீட்டா கமா ஆர் என்ற இரு கணியங்களின் பாதிப்பினையும் என்ற இரு கணியங்களின் தாக்கத்தினையும் கவனத்தில் கொண்டே விசையினை கண்டறிய வேண்டும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்ல தந்தேன், ரெண்டு ஏற்றங்களை இணைக்கிற கோடு வழியே தான் விசைக்கணும்ண்டு. அதை அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. இந்த கன்செப்ட் விளையிட்டா எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஐடியா விளையினா ஒன்று செய்யலாம். ஐடியா விளையினா செய்யலாம். ஓகே, ஐடியா விளையினா செய்யலாம். சரி, ஓகே, சரி. இப்போ மின்புல செறிவுன்ற தொகைக்கு கீழே போகிறோம். சரியா? மின்புல செறிவு உங்களுக்கு தெரியும். மின்புல செறிவு உண்டா? F7QV தெரியும். இவர் யாரை ஒத்த சமன்பாடு? எம்ஜிக்கு ஒத்த சமன்பாடா இல்லையா? அப்படின்னா புவியில எம்ன்ற திணியை வச்சா ஜின்ற ஒரு புவியீர்ப்பு பார்முலல் ஏற்படுதுண்டா. அதே போல கியூன்ற ஏற்றத்தை ஈன்ற ஒரு மின்புலத்துல வச்சேன்டா, மின்புல செறிவுடைய ஊடகத்துல வச்சேன்டா ஏற்படுத்தக்கூடிய விசை தான் F7QV சொல்றோம். அப்ப நீங்க எரியம் புவியீர்ப்பு இயக்கம் எல்லாம் செய்யற மாதிரியே தான் மின்புலத்துக்குள்ள எரியம் வந்தா, மின்புலத்துக்குள்ள நார்மல் இயக்கங்கள் வந்தா என்ன செய்வீங்க? இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுவீங்க. புதுசா ஒன்றும் இல்லை. என்ன செய்வீங்க? மின்புலத்துக்குள்ள சமன்பாடு வந்தா இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். கிளியரா? மின்புல செறிவு போட்டு இந்த சமன்பாடு எழுதிக்கோங்க. மின்புல செறிவு F7mg இணை ஒத்தது. உங்களுக்கு அதில் கணியங்கள் எல்லாம் பேரிட தெரிந்தால் இது ஏற்றம், இது மின்புல செறிவு, அந்த ஏற்றம் அந்த மின்புல செறிவு லயிக்கும் போது தொழிற்படுற விசை F. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள். சரிதானே? ஓகே, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் F. சரி, இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு அடுத்த முக்கியமான செக்ஷன். சரி, ஓகே. இப்போ நீ நல்லா விளங்கி இருக்கணும் மின்புல செறிவிட வரைவு இலக்கணம் என்னது, மின்புல செறிவுக்கு எப்படி சமன்பாடு எடுக்கிறேன்னு விளங்கி இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் மித்த சமன்பாடு F7QV எனக்கு எழுதலாம் 1 கீழ் 4 எப்சிலான் Q1 Q2 கீழ் R வர்க்கம். சரியா? இல்லாட்டி Q சரி பிரச்சனை இல்லை. அப்போ நான் Q1 ஏற்றத்து மீன் தொழிற்படுற மின்புலத்தை கண்டுபிடிக்கணும்டா. இப்போ எனக்கு என்ன செய்யலாம்? Q1 வெட்டலாம். நேரடியாக தெரியும். ஈட சமன்பாடு என்ன? 1 கீழ் 4 எப்சிலான் Q கீழ் R வர்க்கம் தெரியும். சொல்லலேச்சா? இதை மட்டும் எழுதிக்கும். இதை மட்டும் நார்மலாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இவர் யாரை ஒத்த சமன்பாடு? ஜி ஃபீல்டில் படிச்சு இவர் யாரை போடுற சமன்பாடு? யாரை போன்ற சமன்பாடு கேட்குறேன். நீ ஜி ஃபீல்டில் இவர் ஈன்றவர் யார் ஒத்தவர்? இந்த ஈன்றவர் யார் ஒத்தவர்? ஜி ஒத்தவரா இல்லையா? அப்போ இது யார் ஒத்த சமன்பாடு? ஜி சம GM கீழ் R வர்க்கத்தை ஒத்த சமன்பாடு. இவரே ஒத்தது. ஜி ஃபீல் நல்லா விளங்கினா இ ஃபீல்க்கு அதை காரணம் காட்டி போகலாம். GM கீழ் R வர்க்கத்தை ஒத்ததாகும். சரி, ஓகே. இதில் விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் இவர் ஒத்ததாகும். சரி, இப்போ கேள்வியோட இதில் நார்மலாக செஞ்சால் சரி. இப்போ இது தொடர்பாக கேள்விகள் எல்லாம் போடலாம். எப்படி கேள்விகள்னா உங்களுக்கு தெரியும், விட்கள் 2 வச்சு திணிவுகளை வச்சு நான் கேள்வி செய்கிறேன். சரியா? தியரியை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்போ இது தொடர்பாக எப்படி கேள்வி செய்யலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புவியீர்ப்பு பார்முலல் சம்மந்தப்பட்ட எப்படி கேள்விகள் வருதோ அதே மெத்தடுக்கு என்ன செய்யலாம்? மின்புல செறிவை யூஸ் பண்ணி கேள்விகளை உருவாக்கலாம். சிக்கல் ஒன்றும் இல்லை. கேள்வி பார்ப்போம். சரியா? அடுத்த தலை போடுங்க. கற்பனை கோடுங்க. மின்விசை கோடுகள்.
அவை கற்பனையான கோடுகள் தானே. மின்விசை கோடுகளை பற்றி இயல்புகளை பற்றி பார்க்க போகிறோம். மின்விசை கோடுகள். மின்விசை கோடுகள் உண்மையாக மின்விசை கோடுன்ற வரைவிலக்கணம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுண்டா, ஒரு நிலை மின்புலம் உள்ள ஏரியாவில், ஒரு நிலை மின்புலம் உள்ள ஏரியாவில் ஒரு ப்ளஸ் சின்ன ஏற்றம் ஒன்று வச்சேன்டா, ப்ளஸ் சின்ன ஏற்றம் ஒன்று வச்சேன். அந்த ப்ளஸ் ஏற்றத்தில் பயணப்பாதையத்தை நான் என்ன சொல்லுவேன், மின்விசை கோடுகள் சொல்லுவேன். சொல்லலைச்சா, நீ இஃபியில் வரைவீங்கள கோடுகள், அந்த கோடுகளுக்கு தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு சின்ன ஒரு ப்ளஸ் ஏற்றத்தை கொண்டு போய் வச்சா அந்த ப்ளஸ் ஏற்றம் எப்படி இயங்குதோ அதோட பயணப்பாதையத்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கோடுகள் எப்படிப்பட்ட கோடுகள், உண்மை உலகத்துலேயுமா இல்லை, அப்போ இது கற்பனையான கோடுகள். வெளியும் கற்பனையானவை, கற்பனையானவை, கற்பனையானவை. எங்கேருந்து எங்கே போகும், ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகும், ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகும். வேணா சின்னதாக படத்தை காட்டிக்கும். மைனஸ் இருந்தால் மைனஸை நோக்கி வரும். ப்ளஸ்ஸிலிருந்து வெளியாகும், மைனஸை நோக்கி செல்லும். ப்ளஸ்ஸிலிருந்து வெளியாகும், மைனஸை நோக்கி செல்லும். சரியா? இப்போ வளைவான பாதை ஒன்று இன்னும் இப்போ உங்களுக்கு தெரியும் மின்விசை கோடுகள் வளைஞ்சு போகலாம். வளைவான பாதை ஒன்றில் இப்படி தந்தாண்டா, வளைவான பாதை ஒன்று பிடிக்கின்றா உண்மையாக திசையை கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி திசையை கண்டுபிடிக்கிறார், இயக்க பாதையிட்ட திசையை கண்டுபிடிக்க சொன்னா இதில் தொடலி வழியான திசையை தான் என்ன தரும், அடுத்த திசையை தரும். சொல்லலைச்சா, இந்த படத்தை நோமலாக வரையும். படத்தை நோமலாக வரையும். மின்னியக்க மின்விசை கோட்டிற்கு, மின்விசை கோட்டிற்கு வரையப்படும் தொடலியானது, மின்விசை கோட்டிற்கு வரையப்படும் தொடலியானது மின்புலச் செறிவின் திசையை தரும். மின்புலச் செறிவின் திசையை தரும். மின்புல செறிவின் திசையை தரும். சரியா? இப்போ அடுத்தது, இப்போ உங்களுக்கு தெரியும் மின்விசை கோடுகள் ஒரு இடத்துல கூட இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஓ மின்புல செறிவு கூடு. சரியா? மின்விசை கோடுகளே இல்லை அப்படின்னா என்னென்ன இல்லை வரும். சரி எழுதுங்க. மின்விசை கோடுகள் அதிகமாக காணப்படின் ஈ அதிகமாகும். மின்புல செறிவு தான் ஈ. சரியா? ஈ அதிகமாகும், ஈ அதிகமாகும், ஈ அதிகமாகும். ஸோ இதில் வேறு என்ன முக்கியமான விஷயம் இல்லைக்கு, ஒரு மின்விசை கோடு வந்து ஒரு ஊடகத்துலேருந்து வெளியாகல எப்படி வெளியாகும், அந்த ஊடகத்துக்கு செங்குத்தாக வெளியாகும். சொல்லலையும் சார், வேணா நோட் பண்ணிக்கோங்க. அதே ஒரு ஊடகத்துலேயும் வெளியாகல எப்படி வெளியாகும், அந்த ஊடகத்துக்கு செங்குத்தாக வெளியாகும், செங்குத்தாக வெளியாகும். இந்த மின்விசை கோடுகள் இல்லாத இடங்கள் எங்கெங்க, இந்த மின்விசை கோடுகள் எங்கெங்க ஈக்காது, அதுதான் எங்கெங்க ஈக்காது, சூனிய புள்ளியில் ஈக்காது, வேற முடிவிலே ஈக்காது, வேற கடத்திட உலகிக்காது. சொல்லலைச்சா, எழுதிக்கோங்க. மின்விசை கோடுகள் காணப்படாத இடங்கள், மின்விசை கோடுகள் காணப்படாத இடங்கள், சூனிய புள்ளி, முடிவிலி, வேற நிலை மின்னியல் நிலையில் இருக்கும் கடத்தி ஒன்றினுள், நிலை மின்னியல் நிலையில் இருக்கும் கடத்தி ஒன்றினுள், நிலை மின்னியல் நிலையினுள் காணப்படும் கடத்தி ஒன்றினுள். இப்போ மின்விசை கோடு வழியே நீங்கள் நடந்து போறீங்கன்னு வைங்களே, அப்போ உங்களுக்கு என்ன என்ன குறையும், மின்விசை கோடு வழியே நடந்து போனால் என்ன குறையும், மின்விசை கோடு வழியே செல்லும் போது மின் அழுத்தம் குறைவடையும். சொல்லணும்ச்சா, மின்விசை கோடு வழியே செல்லும் போது மின் அழுத்தம் குறைவடையும். மின்விசை கோடு வழியே செல்லும் போது மின் அழுத்தம் குறைவடையும். மின்விசை கோடு வழியே செல்லும் போது மின் அழுத்தம் குறைவடையும்.
மின்னழுத்தம் குறைவடையும். இப்போ நார்மலாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 கிராஃப் நீ வரைஞ்சி காட்டினேன். ஒரு நேரேற்றத்துக்கு சூழல் எப்படி மின்விசை தூரத்தோட எப்படி மாறுது, மின்விசை கோடு இல்லை மின்புலச்செறிவு ப்ளஸ் கியூ ஏற்றம் உண்டிக்கு அதை சுற்றி எப்படி இ மாறுது தூரத்தோட வந்துட்டாரா சார்? சார் வந்துட்டாரா இல்லை? அப்போ மைனஸ் ஏற்றத்தை சூழல் எப்படி மின்புலச்செறிவு மாறுதுன்னு வரைஞ்சி காட்டுங்க போவேன் எனக்கு கிராஃப் சொன்னாலேச்சா. இது என்ன ப்ளஸ் ஏற்றம், இது மைனஸ் ஏற்றம். நான் இங்கே திசையை ப்ளஸ்ன்னு எடுங்க, ப்ளஸ் ஈண்டு எடுங்க. இங்கே திசையை ப்ளஸ் ஈண்டு எடுங்க, இங்கே திசையை ப்ளஸ் ஈண்டு எடுங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஏற்றது வரையிலே ப்ளஸ் ஏற்றது தெரியுமா உங்களுக்கு? இங்கே திசை தான் மின்புல கோடல் போகும். அப்போ எப்படி கிராஃப் வரும் தூரத்தோட, தூரத்துடன் மின்புலச்செறிவு கிராஃப் வரையும் பார்ப்போம். கிராஃப் வரையும் பார்ப்போம். ப்ளஸ் ஏற்றத்துக்கு சின்னதாக வரையும். உங்களுக்கு தெரியும் E சமன் 1/4 எப்சிலான் Q கீழே R ஒர்க்குன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு தூரம் செல்ல செல்ல என்ன செய்யும், இந்த கிராஃப் குறையும். நான் இங்கால் திசையை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறதால இங்கால் திசையில் போகிறது ப்ளஸ்லேயே வரையும், ப்ளஸ்லேயே வரையும். ஆனால் தூரம் செல்ல செல்ல என்ன செய்யும், குறைவடையும். ஆனால் இங்கால் திசை எழுதுறது மைனஸ். நான் எடுத்த திசை ஒரு திசை ஒன்று எடுக்கணுமா இல்லையா கிராஃப் வரைகிறதுக்கு? இங்கால் திசை ப்ளஸ்ன்னு எடுத்து இப்போ இங்கால் திசை மைனஸ். அவர் எப்படி வரைய வரைங்கிட்டு பக்கம் வருவார், இங்கே பக்கம் வருவார் வரையும். அவரும் தூரம் செல்ல செல்ல என்ன செய்வார், குறைவடையக்கூடியவரை இருப்பார், குறைவடையக்கூடியவரை இருப்பார். அதே மாதிரி மைனஸ் வரைஞ்சி காட்டுங்க. இங்கே திசை ப்ளஸ் எடுங்க, இங்கே திசை இப்படி வரும். அதே போல தூரத்தோட இது வரை தூரத்தோட மின்புலச்செறிவு வரையும் பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த ஏற்றத்துக்கு எப்படி வரப்போகுது, இங்கே பாருங்க. இதே கற்பனை கோடில் எப்படி வரைவீங்க, இதுக்கு உள்நோக்கி தான் வரும், இதுக்கு உள்நோக்கி தான் வரும். விஞ்ஞான திசையில் ஏதோ நான் கருதின திசைக்கு எதிராக அப்போ நீ கீழே தான் வரையணும், இவருக்கு மேலே வரையணும், மாற்றி வரையணும். வரையும் போ, கீழே வரையணும் மேலே வரையணும். சரி, அதுக்கு இப்படியும் வரும். சரி, அடுத்தது சரி தானே, விளையிட்டு தானே. ஓகே, அடுத்த சின்ன தலைப்பு போடுங்க. விலையுள் மின்புலச்செறிவு, விலையுள் மின்புலச்செறிவு, விலையுள் மின்புலச்செறிவு. விலையில் மின்புலச்செறிவுண்டா, விலையுண்டா என்ன, 2-3 இருந்தா 2 இடம் எப்படி விலையில் கண்டுபிடிக்கிற, 2-3 மின்புலச்செறிவு இருந்தா எப்படி விலையில் கண்டுபிடிக்கிற, அத விஷயம். உதாரணத்துக்கு இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க. Q1 ஏற்றம் உண்டு, Q1 இன்னும் மைனஸ் ஏற்றம் உண்டு, ப்ளஸ் ஏற்றம் உண்டு Q2, Q2. சரியா? ஓகே. இப்போ 3 ஏற்றங்கள் இப்படி உங்களுக்கு தெரியும். இந்த Q1லாம் என்ன செய்யும், மின்புலச்செறிவு அதுலேருந்து வெளியாகும். கற்பனை கோடில் எப்படி செய்யும், இவர்லேருந்து வெளியாகும். இவர் காரணமாக ஏற்படக்கூடிய மின்புலச்செறிவு எப்படி வரும், இங்கேயால வரும், E1 காட்டு. சரியா? இவர் காரணமாக வரதும் இவருக்கு எதிராக போக போகுது. நான் இந்த புள்ளி மட்டும் வரைகிறேன், உண்மையாக பார்த்தா ஃபுல்லாக வரையணும். இவர்லேருந்து வந்து எப்படி வரும், இவர்லேருந்து வெளியாகிற மாதிரி வரும். ஆனால் அவருக்கு எப்படி வரும், இவர்லேருந்து வெளியாகிற மாதிரி வரும், ப்ளஸ் ஏற்றங்கள்லேருந்து வெளியாகிற மாதிரி வரும். ஆனால் மைனஸ் ஏற்றத்தை நோக்கி போ. Q3 வரையுது. அப்போ உங்களுக்கு கோணங்கள் அது தரப்பட்டா சரியா, நெய்யறிகளில் தெக்காட்டி தரல காட்டி தந்தா என்ன செய்யலாம், எனக்கு விலையில் கண்டுபிடிக்க இயலுமானமாய். சரியா, நோட் பண்ணிக்கோ.
விலையில் கண்டுபிடிச்சா 3 விஷயமாய் தானே இது 3 விஷயமா என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் எல்லாம் காவி கணியம்ன்றதால கண்டுபிடிக்கலாம் காவிகள் மாய் சரி அப்போ அடுத்த தலைப்பு போடுங்க சின்ன தலைப்பு சூனிய புள்ளி சூனிய புள்ளி சூனிய புள்ளி சரி இப்போ சூனிய புள்ளின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த இடத்துல என்ன பூச்சியம் மின்புல செறிவு பூச்சியம் என்ன கோடுகள் ஈக்காது மின் விசை கோடுகள் ஈக்காது சரியா உதாரணத்துக்கு 2 ஏற்றம் ஈக்குது வித்தியாசமான ஏற்றங்கள் Q1 Q2 2 ஏற்றம் ஈக்குது ஒரு குறித்த ஒரு புள்ளியில் ரெண்டுமே வித்தியாசமான ஏற்றங்கள் தானே இப்போ வரப்போகிற மின்புல செறிவு வித்தியாசமாக ஈக்கும் E1 E2 2 மின்புல செறிவு உருவாகுது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஈன்று சொல்கிறவர் வந்து யாரோட மாறக்கூடிய ஆள் ஆரையோட மாறக்கூடிய ஆள் உங்களுக்கு தெரியும் தூரம் போப்போ ஏதோ ஒரு கணத்தில் இந்த E1 E2 என்ன செய்யலாம் சமன் ஆகலாம் E1 E2 என்ன செய்யலாம் சமன் ஆகலாம் அப்போ E1 E2 உதாரணத்துக்கு இந்த ஆரை R1ண்டா இந்த ஆரை R2ண்டா E1 E2 சமனாகிற கணத்தில் E1 E2 சமனாகிற கணத்தில் எனக்கு என்ன செய்யலாம் இங்கே என்ன வரும் இந்த புள்ளியை நாங்கள் சொல்லுவோம் என்ன சூனிய புள்ளின்னு சொல்லுவோம் சூனிய புள்ளி தொடர்பு எடுக்க சொன்னால் எப்படி தொடர்பு எடுக்கிற 2 பேருமே சமன் Q1 கீழே R1 வர்க்க இங்கிட்டு Q2 கீழே R2 வர்க்கு அப்போ வெட்டினா எனக்கு Q1 கீழே R1 வர்க்கம்னு வரும் Q2 கீழ் R2 வர்க்கம்னு வரும் R2 வர்க்கம்னு வரும் நீங்கள் இதுலேயும் படிச்சுப்பீங்க என்ன ஜிஃபீல்ட்லேயும் படிச்சுப்பீங்க அங்கேயும் சூரிய புள்ளி வரும் உங்களுக்கு தெரியும் சூரிய புள்ளி எந்த இடத்துல உருவாகுன்ற விஷயம் எல்லாம் படிச்சுப்பீங்க ஆனால் அங்கே எப்படி மத்திய மையத்தை உருவாகும் ஆனால் ஈஃபீல்டில் 2 சர்வசம இனமுள்ள ஏற்றம் இனம்டா என்ன ஒரே ஆள் +++++ண்டா எங்கே கட்டாயம் சூனிய புள்ளி உருவாகும் நடுவில் உருவாகும் காரணம் என்ன 2 பக்கமும் உங்களுக்கு தெரியும் இப்படி தொழிற்படும் சரி ஆனால் மறையேற்றம் ஒன்று வந்துட்டா ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில கண்டுபிடிக்க சொல்லிட்டா ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் பார்க்க வந்துட்டா சூனிய புள்ளி எங்கே உருவா பார்க்கும் வெளியில் உருவாக பார்க்கும் ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா சரியா வெளியில் உருவா பார்க்கும் இது E1 இது E1 இது E2 இது E1 இது E2 இது E1 இவருக்கு வெளியே அவருக்கு வெளியே இது E1 E2 இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லையா ஒன்று தானே நீங்கள் யோசிக்கலாம் இங்கே உருவாக இயலாவான்னு யோசிக்கலாம் அவங்களோட டவுட்டாக தான் என்ன செய்வீங்க இவரில் இந்த எப்படி செய்யும் கற்பனை விசை கோடுகள் எப்படி போகும் இவரில் எது விலத்தி போகும் இப்படி இவர் யார் E2 எங்கிட்ட வரையில சும்மா E1 எப்படி வரப்போகுது இவர்லேருந்து விலத்தி தான் வரப்போகுது E1 இப்படி தான் வரப்போகுது ஒரே திசையில் இருக்கிற 2 காவியில் ஒரு நாளும் என்ன செய்யலாம் பூச்சியமாகவே இல்லை ஒரே திசையில் இருக்கிற 2 காவியில் ஒரு நாளும் பூச்சியமாகவே இல்லை அப்போ கட்டாயம் என்ன செய்யணும் நடுவில் பெறப்படும் அப்போ எழுதிக்கோங்க ஒரே இனமாயின் சூனிய புள்ளி மத்தியில் பெறப்படும் ஒரே இனமாயின் சூனிய புள்ளி மத்தியில் பெறப்படும் இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் பெரிய ஏற்றத்துக்கு கிட்ட வருமா சிறிய ஏற்றத்துக்கு கிட்ட வருமா இப்போ எக்ஸாமில் அவன் 2 ஏற்றங்கள் தந்து சூனிய புள்ளி கிராஃப் வரைய சொல்லுவான் 2 கிராஃப் ஒரே மாய்க்கும் ஆனால் சூனிய புள்ளி பெருசிக்கிட்டே ஆகும் ஒன்றில் இன்னொன்றுக்கு சிறுசிக்கிட்டே ஆகும் சூனிய புள்ளி இந்த தொடர்பை வச்சு சொல்லுங்க பார்ப்போம் சூனிய புள்ளி பெருசிக்கிட்டே ஆகுமா சிறுசிக்கிட்டே ஆகுமான்னு சும்மா Q1 Q2 2 நம்பர் போட்டு பாருங்க யாருக்கிட்டே நீ Q1% எடுங்களே Q1% எடுங்களே ஓ அரே சின்னதாகிறது ஓகே அப்போ யாருக்கிட்ட உருவாகும்
நம்பர்ஸ் போட்டு யோசிச்சு பாருங்க, சும்மா யோசிக்காம. இப்போ ரெண்டு விகிதம் நினைக்குது இங்கே பாருங்க. Q1 பெருசின்டா ஒரு பின்னம் ஒன்று பெருசாகணும்டா மேலிற கணியம் பெருசாகணும் அல்லது கீழிற கணியம் சின்னதாகணும். சரியா? இப்போ ஏண்ட பின்னத்தில் இங்கிட்டு பக்கத்தில் Q1 பெருசாகிட்டு ஆனால் Q2 சிறுசாகிட்டு. அப்போ ரெண்டுமே சமனாகணும்டா இவர் பெருசாகினமாயி அவரும் பெருசாகணுமா இல்லையா? இப்போ R2 சிறுசாகணுமா இல்லையா? சொல்கிற வெளிச்சா விளங்க இல்லையா? அப்படியே யோசிக்கோங்க. நம்பர்ஸ் போட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ எழுதிக்கோங்க. சூனிய புள்ளியானது சிறிய ஏற்றத்தின் அருகில் ஏற்படும். 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 சிறிய ஏற்றத்தின் அருகில் ஏற்படும். அப்போ இங்கே Q1 பெருசி Q2 எனின் Q1 பெருசி Q2 எனின்னு போட்டு எனக்கு கிராஃப் வரைஞ்சி காட்டுங்க பார்ப்போம். ஈக்கும் ஆருக்குமான கிராஃப், ஈக்கும் ஆருக்குமான கிராஃப். மின்விசை கோடுகளை யோசிச்சு வரையும். மின்விசை கோடுகளை யோசிச்சு வரையும். நடுவில் பூச்சியமாவேலா அங்கால? ஓ ஓ, நடுவில் பூச்சியமாவேலா, அங்கால சைடு ரெண்டு சைடும் பூச்சியமா? அதான் சொன்னேன், ஏற்றங்களை வரைஞ்சி அந்த ஈவானிட்டு காட்டுங்க ரெண்டு பக்கமும். உங்களுக்கு என்ன பூச்சியமானு லேசாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது சரி, இதுக்கு அங்கிட்டு எப்படி வரும்டா? இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க, இங்கே பூச்சியம் ஆகுதுண்டா சூனிய புள்ளி. சரி, ப்ளஸ் மைனஸ். சரி, எங்கே பூச்சியம் ஆகுதுண்டா இதுக்கு அங்கால போக போக யார் குறைவார்? ரெண்டில் ஒன்று குறையும். விளைவுல ஒரு பெருமானம் ஒன்று வரும். அந்த பெருமானம் இப்போ உதாரணத்து பாருங்க, இவர் ஈவான்டா இவர் E2. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு அங்கால வரப்போகிற திசை ப்ளஸ் திசைக்கு வரப்போகுது. ஆனால் அது பெரிய பெருமானம் ஒன்று வராது. இந்த பூச்சித்துலேயும் வரக்கூடாது, சின்ன பெருமானம் ஒன்றா தான் வரும். ஏன்னா வித்தியாசம் இல்லை எடுக்க போகிறீங்க. நீ எல்லாமே வித்தியாசம் தான் எடுக்க போகிறீங்க. 5 4 5 4 கழிச்சு 10 6 கழிச்சு எங்கிட்ட பக்கம் அதே மாதிரி சொல்ல நினைச்சா நாங்கள் இல்லையா? சரி, அப்போ இங்கே பக்கம் வரைஞ்சா அவங்களுக்கு தெரியும் ஈவான் இங்கே நோக்கி, ஈவான் எப்பயும் தள்ளி வெளியே தான் நோக்கி, ஈவான் எப்பயும் வெளியே நோக்கி, ஈவான் இங்கிட்ட பக்கம் வெளியே நோக்கி. ஈவான் சொல்ற Q1, Q2 எப்பயும் அவரை நோக்கி, Q2 எப்பயும் அவரை நோக்கி, Q2 எப்பயும் அவரை நோக்கி. இப்போ
இங்கிட்டு பூஜ்ஜியமாகவும் மேலும் இங்கால பூஜ்ஜியமாகவும் மேலும் இங்கால பூஜ்ஜியமாகவும் மேலும். உங்களுக்கு எல்லாரும் நல்லாவே தெரியும், நான் இங்கால திசை தான் ப்ளஸ்ன்னு எடுக்கிறேன், கிராஃபில் எடுத்து தான் ப்ளஸ் திசைன்னு எடுக்கிறேன், ப்ளஸ் திசைன்னு எடுக்கிறேன். கிராஃபர் எவ்வளோ திசை கொடுக்கணுமே. அப்போ இங்கே நடுவில் வர்றது எல்லாமே ப்ளஸ் திசையிலேக்கு பூஜ்ஜியமாக ஹேதா. அவனை எப்படி வரையுது? குறைவாரா இல்லையா? கொஞ்சம் குறைவாரு, குறைஞ்சி திருப்பி கூடுவார் கிட்ட வரக்குள்ள. ஏற்றத்தை கிட்ட வரக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஈசமன் 1/4 எப்சிலான் கியூவின் கீழே ஆர் வர்க்கம். ஆர் கிட்டையாக ஆர் குறைய ஈ கூடும், ஆர் குறைய ஈ கூடும். ஆனால் இங்கிட்டு பக்கம் என்ன செய்யும், வந்து சூனிய புள்ளி அடைஞ்சி இப்படி வித்தியாசமான ஒரு கிராஃப் அந்த மாதிரி வரும். ஏதுக்காகட்டி இப்படி வடிவம் கொண்டு வருதுண்டா, ஏதுக்காகட்டி இப்படி ஒரு வடிவம் கொண்டு வருதுண்டா, இங்கே பூஜ்ஜியமாயிருச்சு. காரணம் என்ன? 5/5 கொஞ்சம் அங்கிட்டு போகல 6/4 நம்பர் ஒன்று வரும். ஆனால் பெரிய அளவுக்கு போகாது, ஏன்னா வித்தியாசம் எடுக்கப்படுறதால சின்னொரு பெருமானத்தில் கொஞ்சம் கூடலாம். நேர்கோடாவே இல்லை, கொஞ்சம் கூடுற மாதிரி போகலாம் விரும்பினமாய். கிளியரா? வாய்ப்பு முடிவில் அணுக போல தான் பெரிய பெருமானம் உண்டா. சரி, அப்போ 2 ஏற்றங்கள் சூழல்ன்ற விஷயமும் ஓகே. சரி, சரி சரியா? இப்போ இப்படி மறையேற்றம் தூண்டப்பட்ட முகில் கூட்டம் ஒட்டிக்குது. அவன் நிலம் என்ன ஏற்றம் தூண்டப்பட்டிக்கும்? ப்ளஸ் ஏற்றம் தூண்டப்பட்டிக்கும். சரியா? ஒரு கேள்வி வரும், மெக்கானிக்ஸ் செய்ய தெரியும்னா சரி செய்யலாம், ஏன்னா மெக்கானிக்ஸில் வர விசைக்கு பதிலாக இங்கே வேறு விசை யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ எம் துணியுடைய துணிக்கை ஒன்று என்ன செய்யுது? எம் துணியுடைய துணிக்கை ஒன்று ப்ளஸ் கியூ ஏற்றம் பட்டுள்ளது. எம் துணியுடைய துணிக்கை ஒன்று ப்ளஸ் கியூண்டா தள்ளிப்படுமே, மைனஸ் கியூன்னு போடுவோமே. மைனஸ் கியூ ஏற்றப்பட்டுள்ளது. இப்போ கேட்குறான் கேள்வி, இந்த உயரம் வச்சுண்டா நிலத்தை அடைய எடுக்கும் டைம் என்னன்னு கேட்குறான். நிலத்தை அடைய எடுக்கிற டைம் என்னன்னு கேட்குறான். கண்டுபிடிக்கலுமா? நிலத்தை அடைய எடுக்கிற டைம் என்னன்னு கேட்குறான். கண்டுபிடிக்கலுமா? T, H இற்கான கோவைகளை பெறுக. H இற்கான கோவைகளை பெறுக. யாரை யூஸ் பண்ணி எடுக்கணும்? தரப்பட்ட தரவுகளை யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. ட்ரை பண்ணுங்க பாப்போம். இதில் ஒன்றுமே இல்லை, நல்ல விளங்கி எடுக்கணும். மின்புலம் எங்கே தொழிற்படுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க பாருங்க. மைனஸ் கியூ ஏற்றத்தை மைனஸ் என்ன செய்யும்? கீழே தள்ளும். அவள் கீழ் நோக்கி தான் என்ன தொழிற்பட போதும்? என்ன விசை? QE என்ற விசை தொழிற்படும். F7 QE என்ற விசை கீழே தொழிற்படும். அதே போல் நிறை MGயும் கீழே தொழிற்படும். ஆர் மூடலை கண்டுபிடிக்கலாம். சரியா? பாருங்க, H தேவை தந்துக்கிறேன். சரி, டைமை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிற? ஒரு ஃபீல் தான் சொல்லணுச்சா? அப்போ ஏற்றம் நிறை கீழே தாக்கும், எல்லாருக்கும் தெரியும். மைனஸ்ல ப்ளஸ்ல என்ன செய்யும்? சாரி, எஃப்ன்ற விஷயத்தை இவர் யாருக்கு சமன்? QEக்கு சமன். ஒன்றுமே இல்லை, மெக்கானிக்ஸ் சேர்த்தன் இவர் எழுதுற மட்டும்தான் இ ஃபீல். அப்போ கீழ் நோக்கி நான் பார்த்து இந்த F7 MA போடலாம். mg plus QE சமன் MA. சரியா? அப்போ ஆர் மூடலை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? எம்மால பிரிக்கணும், ஆர் மூடல் வரும். சரியா? அப்போ ஒரு ஏரியாவுக்கு இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணணும். என்ன நிபந்தனை? அந்த ஏரியா ஃபுல்லாக ஆர் மூடல் மாறாமைக்கணும். ஆர் மூடல் மாறாமை அதிகரிக்கிற ஆர் மூடல் குறையிற ஆர் மூடலுக்கு என்ன செய்யலாம்? இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன செய்யறேன்? டீயை கண்டுபிடிக்கணும்டா. கீழ் நோக்கி இவர் பின்னு எடுக்கிறேன். A to B x7 ut plus அரை AT ஒர்க். ஆரம்பம் 0 அரை ஆறு முதல் இவர். அதை நான் கடைசி பிரதிடுறேன். டி வர்க்கம் உயரம் h. பெரிய கோவைகள் வந்தால் கடைசி பிரதிடணும். சரியா? பெரிய கோவைகள் வந்தால் உடனே பிரதிட்டுல. அப்புறம் எனக்கு டி எழுவை மாற்றம் செய்ய சொல்லுங்க பார்ப்போம். டி சமன் 2h கீழ் A.
சொல்கிறேனேச்சா டி சமன் 2h கீழே அட வர்க்க மூலம் சரியா பேக்கு வந்து பிரதிட்டா எழுதுறீங்கிட்டு டி சமன் வர்க்க மூலம் 2h கீழே வருதுண்டா mg + qவின் கீழ் mg + qவின் இப்படி வரும் m என்ன செய்யும் மேலே போ சரியா அவ்வளோதான் அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இப்படி நார்மலானா சரியா விஷயத்தில் குறிய தெரிஞ்சா சரி ஓகே அப்போ இதில் இதையும் காட்டிக்கோங்க மின்புலம் இப்படி தான் தொழிற்படும் இப்போ நீங்கள் யோசிக்கக்கூட மின்புலம் இப்படி தொழிற்படுது ஏண்ட மின்புலம் இப்படி தொழிற்படுறது காரணமாக என்ன செய்யலை கட்டாயம் துணிக்கி மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை மறையேற்றம் என்ன செய்யும் ப்ளஸ்ஸை நோக்கி கவரப்படும் மறையேற்றம் என்ன செய்யும் ப்ளஸ்ல தானே மின்புலம் தொழிற்படும் மைனஸுக்கு இவர் இப்படி மேலே தொழிற்பட்டதுக்காக இவர் மேலே போக மாட்டார் இது புவியீர் பார்முடல் மாதிரி இல்லை புவியீர் பார்முடல் எப்பயும் கீழே ஆனால் இ ஃபீல்டுக்கு வந்துட்டா ப்ளஸ்ஸா மைனஸான ஏற்றத்தில் இனத்தை பார்க்கணும் என்ன இனம்னு பார்க்கணும் ப்ளஸ் இனத்துக்கு தான் என்ன மேல் நோக்கி வீசு ப்ளஸ் இனம் வந்தால் என்ன செய்வீங்க F = QE மேலே குறிப்பீங்க சொல்லலேச்சா ப்ளஸ் இனம் வந்தால் மேலே குறிப்பீங்க கிளியரா ஓ உதாரணத்துக்கு சின்னொரு மின்புலம் ஈக்கிண்டா இவர் ப்ளஸ் ஏற்றம்ண்டா உதாரணத்துக்கு எப்படி குறிப்பீங்க இவர் F7 QE மேலே குறிப்பீங்க அப்போ F7 மேலே கூட இவர் மைனஸ் ஆகுவார் ஆனால் பாரம் நல்ல கூட சின்னொரு விஷயமே எடுத்து வைப்படுது அப்போ கீழே தான் வரும் விளைவிலா கீழே தான் வரும் அப்போ இங்கே மைனஸ் வரும் இங்கே மைனஸ் வரும் கிளியரா அவ்வளோதான் மாறப்போகிற விஷயம் அடுத்த தலைப்பு பார்ப்போடுங்க மின் பாயங்கள் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிற விஷயம் மின் பாயங்கள் குறியீடு என்ன சரி இப்போ உங்களுக்கு சமன்பாடு தெரியும் நான் சமன்பாடெல்லாம் எப்படி வருதுன்ற விஷயத்துக்கு போகல இந்த சமன்பாடு தெரியும் மின்பாயத்துக்கான சமன்பாடு மின்புலச்சேரியோட எப்படி கனெக்ட் பண்ணுற சமன்பாடு அப்போ எனக்கு மின்பாயத்துக்கு சமன்பாடு எடுக்கலாம் இஏன்னு எடுக்கலாம் இது நாங்கள் பாக்ஸ் பண்ணி படிப்போம் இஏன்னு படிப்போம் சொல்லணுச்சா குறியீடெல்லாம் தெரிந்து இதில் அழகெல்லாம் நான் நிறுவியெல்லாம் எடுக்க போகிறல நான் பார்த்து எழுதுறேன் அப்படியே தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க கூலோம் -1 இப்போ உங்களுக்கு அழகு எடுக்க தெரியாட்டி ஈடு அழகாக எடுக்க தெரியும் ஈடு அழகு தெரியும் பெருக்கினீங்க சரி சொல்லணுச்சா நோம்பெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீ எனக்கு குயிக்காக இன்னொரு கன்செப்டோட விளங்கப்படுத்துறதுக்காக 3 உதாரணம் தாரு எனக்கு குயிக்காக கண்டுபிடிச்சி காட்டுங்க என்னன்னு கண்டுபிடிச்சி காட்டு நான் எல்லாமே வாயில சொல்றதை விட 3 உதாரணம் தந்தா லேசே அதான் சமன்பாடு இப்படி மின்பாயக்கூடல் போகுது சரியா இதுக்கு செங்குத்தா ஒரு பரப்பண்டிக்கு A1 எடுக்கிறேனே ஏதாவது A1 கேள்வி A1 பரப்பினோடான பாயம் அதே போல இது 1ஆ கேள்வி இப்போ 2ஆ கேள்வி இப்படி இது அப்புறம் எப்படி வைக்கிறாருண்டா கொஞ்சம் சாய் வைக்கிறாரு எவ்வளோ சாய் வைக்கிறாருண்டா தீட்டா சாய்வில் வைக்கிறார் தீட்டா சாய்வான ஒரு பரப்பு 3Dல யோசிங்க இப்படி மின்பாயம் போகுது செங்குத்தா ஒண்டிக்குது கொஞ்சம் சாஞ்ச ஒண்டிக்குது தீட்டா சாய் ஒண்டிக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் எனக்கு இவரை கண்டுபிடிக்கணும் காயத்தை கண்டுபிடிக்க பார்ப்போம் நம்ம 3ஆவது வரையுது இன்னொன்று பிடிக்கிறாரு இன்னொன்று இவருக்கு சமாந்தரமாகவே இருக்கிறாரு இவர் A2 இவர் A3 பரப்பு நார்மலாக வரைங்க அழகாக வரைய தேவையில்லை நான் இதில் இன்னொரு கன்செப்ட் ஒன்று விளங்கப்படுத்துறதுக்காக சரி
சரியா கண்டுபிடிச்சிங்களா? நல்ல விலை கோலம், நல்ல விலை கோலம். இதில் பேசிக் ஐடியா என்னண்டா, ஒன்றாவதுக்கு என்ன வரும்? இ என்று வரும். ஒன்றாவதுக்கு EA1 என்று வரும். EA1 என்று வரும். ரெண்டாவதுக்கு என்ன வரும்? EA1 கிடா பிரிச்சா கோஸ், நிலை குத்தா பிரிச்சா சைன். EA1 sin தீட்டான்னு வரும். EA1 EA2 sin தீட்டான்னு சொல்றேன். எப்பயும் மின்பாயம் அளக்கக்கொள்ள எப்படி அளக்குற? செங்குத்தா அளப்போம். மின்பாய கோடுகளுக்கு செங்குத்தா தான் நாங்கள் என்ன செய்வோம்? அளக்குவோம். சொல்ல விளையாச்சா? அப்போ இதற்கு என்ன? இவர் பூஜ்ஜியம். என்ன எழுதுங்க? EA3 sin 90 cos 90. EA3 cos 90. காரணம் விளையாச்சா? செங்குத்தா ஐக்கிற வரைக்கும் தான் பரப்பு. செங்குத்து ஒரு பரப்பு இல்லாட்டி என்ன வரையில? மின்புலச்சரிவு வரையிலாது. சரியா? ஓகே. ஒன்றாவது EA1, ரெண்டாவதுக்கு EA2 sin தீட்டா, மூணாவதுக்கு EA3 cos 90. EA3 cos 90 பூஜ்ஜியம். டோட்டலாகவே பூஜ்ஜியம். EA3 cos 90 டோட்டலாகவே பூஜ்ஜியம். அப்படியே சொல்லுவாங்க. அப்படின்னு பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி தியரி படிப்பிக்கிற விலகினா சரி. செங்குத்தானதை கண்டுபிடிச்சேன்டா சரி, செங்குத்தானதை கண்டுபிடிச்சேன்டா சரியா இக்கும். ஓகே. இப்போ அடுத்து நாங்கள் என்ன கவுசின் விதியை பார்ப்போமா? ஓகே. அடுத்து தலை போடுங்க. கவுசின் விதி. கவுசின் விதி. கவுசின் விதி. கவுசின் விதி. கவுசின் விதி எழுதிக்கோங்க. விதி எழுதிக்கோங்க. முக்கியமான விதி இல்லை வர. மின்புலத்தில் வரையப்படும் ஏதாவது வடிவமுடைய, மின்புலத்தில் வரையப்படும் ஏதாவது வடிவமுடைய, மின்புலத்தில் வரையப்படும் ஏதாவது வடிவமுடைய மூடிய கவுஸ் மேற்பரப்பினூடாக, மின்புலத்தில் வரையப்படும் ஏதாவது வடிவமுடைய மூடிய கவுஸ் மேற்பரப்பினூடாக, மூடிய கவுஸ் மேற்பரப்பினூடாக, மூடிய கவுஸ் மேற்பரப்பினூடாக வெளியேறும் மின்பாயம், வெளியேறும் மின்பாயம் ஷை, ஷை தான் இருப்பேர். சரியா? அது வட்டம் போட்டு வருது. ஷையனின் ஷை சமன், ஷை சமன் கியூவின் கீழ் எஃப் சைலோன், கியூவின் கீழ் எஃப் சைலோன், கியூவின் கீழ் எஃப் சைலோன் சமன்பாடு. கியூவின் கீழ் எஃப் சைலோன். அப்போ இந்த மின் பாயம்னு சொல்கிறது என்ன உண்மையா? நான் மின் பாயம்ன்றதுக்கு சரியாக விளக்கம் தந்தேன்னா, இந்த மின் பாயம்னு சொல்கிறது வந்து எத்தனை மின் பாய கோடுகளிக்கோ அத்தனை அளவு சொல்லணேச்சா? எத்தனை மின்பாய கோடுகளிக்கோ அத்தனை அளவு தான் இந்த மின்பாயம்னு சொல்கிறார். அப்போ இந்த மின்பாயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய 3 முறைகள் என்னென்ன? மின்பாய கோடுகளின் எண்ணிக்கை, E என்ற சமன்பாடு, Q இன்கில் F சைலோன் என்ற சமன்பாடு சொல்லணேச்சா? மின்பாய கோடுகள் ஷை கண்டுபிடிக்கும். ஷைண்டு போட்டு, ஷைண்டு போட்டு ஒண்டிவர், ஒண்டிவர். அடுத்தவர் மின்பாய கோடுகளின், மின்பாய கோடுகளின் எண்ணிக்கை, எண்ணிக்கை சொல்லணும். இந்த 3 விஷயத்தால என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகே. தியரி செஞ்சுட்டு கேள்வி செய்யற நல்லமா, கேள்வியை செஞ்சா நல்லமா? ஓகே தான் தியரி செய்யுது. சரி, அப்படி நல்ல விளங்கி எடுக்கணும், நல்ல விளங்கி எடுக்கணும். இங்கே யூஸ் பண்ற கியூ என்ன? அந்த கவுஸ் மேற்பரப்பு உள்ளுக்கிற விலையுள் ஏற்றம், விலையுள் ஏற்றம் 4-5 தான், 4-5 விலையுள் எடுக்கணும். நோட் பண்ணிக்கோ. விலையுள் ஏற்றம், விலையுள் ஏற்றம், விலையுள் ஏற்றம், விலையுள் ஏற்றம். ஓ, இப்போ கவுஸ் மேற்பரப்பு எதுக்கு வரையீங்கன்னா அங்கே இரு அனுமதித்திரு சொல்லணும்ச்சா, அந்த ஊடகத்தில் அனுமதித்திரு.
அந்த ஊடகத்தில் அனுமதித்திறன் ஊடகத்தில் அனுமதித்திறன். சரி, பார்ப்போம் கேள்வி ஒன்றிக்குதான்னு பார்ப்போம். 4 புள்ளி ஏற்றங்களும் ஒரு கவுஸ் மேற்பரப்பு எஸ்ஸும் உருவில் காட்டப்பட்டுள்ள மேற்குறித்த கூற்றுக்களை கருதுக. மேற்பரப்பினூடாக தேரிய என்ற விளைவுன்னு சொல்கிறது. தேரிய மின்பாயம் Q1 Q2 ஆகியவற்றின் மூலம் உண்டாக்கப்படும் புலங்களை மாத்திரம் சார்ந்தது. நான் சொன்னேன் கவுஸ் மேற்பரப்புக்குள்ளங்க பாருங்கள் சமன்பாடை பார்த்தீங்கன்னா கவுஸ் நான் சொன்னேன் அந்த கவுஸ் மேற்பரப்புக்குள்ளைக்கிட்ட தேரிய ஏற்றத்தை பார்க்க சொன்னேன், விளைவில் ஏற்றம்னு சொன்னேன். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஏற்றங்கள் இங்கே Q1 Q2 மட்டும். சரியா? புள்ளி Pயில் உண்டாகும் மின்புலச்செறிவு Q1 Q2 ஆகியவற்றின் மூலம் உண்டாகப்படும் புலங்களை மாத்திரமே சார்ந்துள்ளது. மின்புலச்செறிவு புள்ளி Pயில் உண்டாகப்படும் மின்புலச்செறிவு. இப்போ நீங்கள் யோசிக்கக்கூட சொல்லவேச்சா. இப்போ பாருங்கள் Q3 Q4 Q1 Q2 எல்லாத்துலேயும் 360 பாகியம் என்ன செய்யும்? மின்பாயக்கோடுகள் போகும். ஆனால் இந்த பீன்ற புள்ளியை பற்றி பேசக்கொள்ள பாருங்கள் மின்புலச்செறிவு Q1 Q2 மாத்திரம் சார்ந்துள்ளன்ற பில. ஏண்டா இவராலே மின்பாயக்கோடுகள் வரும். வீட்டுக்கு சொல்லவேச்சா இவராலே மின்பாயக்கோடுகள் வரும். சரியா? 3 பாருங்கள் புள்ளி Pயில் உள்ள மின்புலச்செறிவு Q1 Q2 Q3 Q4 கவுஸ் மேற்பரப்பு மின்பாயக்கோடுகளை பற்றி பேசுறதுக்குரிய யூஸ் பண்ணுறது. மின்புலச்செறிவுக்கு எல்லாமே யூஸ் பண்ண. நான் சொன்னேன் விளைவில் மின்புலச்செறிவு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். நினைவிக்கா பீன்ற புள்ளி நீ விளைவில் மின்புலச்செறிவு கண்டுபிடிக்கணும்டா பீன்ற புள்ளியில் பென்சிலை தான் போகும் பென்சிலிக்கா பீன்ற புள்ளியில் விளைவில் மின்புலச்செறிவு கண்டுபிடிக்கணும்டா இவர் ப்ளஸ் ஏற்றம்டா இவர்லேருந்து விலத்தி கோடு, இவர் ப்ளஸ் ஏற்றம்டா இவர்லேருந்து விலத்தி கோடு, இவர் மைனஸ் ஏற்றம்டா அவரை நோக்கி கோடு. இது 3 விளைவில் கண்டுபிடிக்கணும். சொல்லலேச்சா விளங்கினீங்களா? சரி, ஓகே. வேறு கேள்வி வெளிக்காதுல இங்கே பாருங்க. இது காந்த புலமா? இது காந்த புலமே. எத்தனை சொன்னேன் 2000+ வந்தால் குயிக்காக பார்க்கலாம். என்ன கேள்வி வெளிக்கிங்க இன்னும் பார்க்கல. ஓகே சரி, அப்போ பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஜி ஃபீல் நான் சொன்னேன் விசையை பார்க்கல தூரத்தையும் பார்க்கணும் கோணத்தையும் பார்க்கணும். இங்கே சொல்லவேச்சா 2 இணைக்கிற கோடுகள் தான். தூரத்தையும் பார்க்கணும் கோணத்தையும் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ அடுத்த கவுஸ் மேற்பரப்பை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கணும். சரி, வேண்டா இது வட்டம் கொண்டு வரைஞ்சி ப்ளஸ் Q ஏற்றம் இந்த படத்தை வரைங்க. இந்த படத்தை வரைங்களே நான் நோட் ஒன்று தரேன். இந்த படத்தை வரைங்க நான் நோட் ஒன்று தரேன். சுனோவில் வரைங்க. இங்கு ப்ளஸ் Q ஏற்றத்தின் மூலம் இல்லாட்டி ப்ளஸ் Qவில் தேவையில்லை. இங்கே ஒரு மின்பாயம் உண்டு, இங்கே ஒரு மின்பாயம் உண்டு, இங்கே ஒரு மின்பாயம் உண்டு, இங்கே ஒரு மின்பாயம் உண்டு. எனும் விளைவில் மின்பாயம் இல்லை. விளைவில் மின்பாயம் பார்க்குறீங்கடா கவுஸ் மேற்பரப்புக்குள் வைக்கிறது ஆக்கல சொல்லணேச்சா. எனும் விளைவில் மின்பாயம் இல்லை. இங்கே ஒரு மின்பாயம் உண்டு எனும் விளைவில் மின்பாயம் இல்லை. விளைவில் மின்பாயம் இல்லை. சரி, ஓகே. அடுத்த தலைப்பு நான் பார்க்கிற ஒவ்வொன்றும். சரி, புள்ளித்திணி ஒன்றினை சூழ ஈ துணிதல். 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 இதே புள்ளித்திணிவோ உங்களுக்கு தெரியும். இந்த புள்ளித்திணிலேருந்து என்ன செய்யும்? மின்பாயம் இடிப்போம். முன்னூத்தறுபது பாய்க்கும் போகும். சரி, இப்போ ஒன்றாக செய்யணும் என்னென்றா கவுஸ் மேற்பரப்பு கொண்டு வரையணும். கவுஸ் மேற்பரப்பு கொண்டு வரையணும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு என்னடா 5 =
ஏ அடுத்து y சமன் q இன் கீழ் எப்சிலான் q இன் கீழ் எப்சிலான் சொல்லணும்ச்சா. அப்போ அந்த ஏற்றத்தை மூடுற மாதிரி மின்பாயங்களை மூடுற மாதிரி என்ன செய்யணும், ஒரு கவுஸ் மேற்பரப்பு வரையணும். ஒரு கவுஸ் மேற்பரப்பு வரையணும். உதாரணம் இந்த கவுஸ் மேற்பரப்பு 6 எடுக்குது. கவுஸ் மேற்பரப்பு வரையணும் 6 எடுக்குது. சரியா? இப்போ ஒன்றாம் சமன்பாட்டில் பிரதிடுறேன் ஈ தரை. இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இது ஒரு 3Dல யோசிங்க. 360 பாகைக்கு வரக்கூடிய ஒரு வட்டம் ஒன்று, கோலம் ஒன்று. மேற்பரப்பளவு என்ன, 4πr இருக்கு. 4πr இருக்கு. 4πr இருக்கும் ஒன்றா சமன்பாடு. Q இதில் ஏற்றம் Q ஏற்றம் எடுப்போமே, Q ஏற்றம் எடுப்போம். எப்சிலான் ரெண்டாவது சமன்பாடு. இது ரெண்டையும் சமன்பாடுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன சமன்பாடு வரும், E × 4πr வர்க்கம் Q இன் கீழ் எப்சிலான். அப்போ E சமன் 4π 1 இன் கீழ் 4π r வர்க்கம் எப்சிலான் நான் மாற்றி எழுதி எப்சிலான் r வர்க்கம் இப்படி எழுதுது. சொல்ல விளைச்சா விளங்க இல்லையா? 4π r வர்க்கம் எப்சிலான் மாற்றி எழுது. அப்போ இதான் என்ன மின்புல செறிவு வருது. அப்படின்னா இது என்ன மின்புல செறிவு, புள்ளி திணிவிலிருந்து r தூரத்தில் மின்புல செறிவு. 2 rனா இன்னும் 2 r போடுவீங்க. அதுக்கு கவுஸ் மேற்பரப்பு போக இங்கே 2 r போடுவீங்க. இதை யூஸ் பண்ணி எடுக்கவும் மேலும் நீ நேரடியாக பாடமாக சமன்பாடு யூஸ் பண்ணவும் மேலும். இப்போ கவுஸ் விதியை வச்சு எடுக்கிற இப்படித்தான் என்ன செய்கிற, இது ரெண்டையும் எழுதுகிற, குறித்த பரப்பளவு போடுற, ரெண்டையும் சமப்படுத்தி எடுக்கிற, குறித்த பரப்பளவு போடுற. நான் நிறைய படம் வரைய போகிறோம், குயிக்காக நோமலாக வரைங்க. நோமலாக குயிக்காக வரைங்க. நோமலாக குயிக்காக வரைஞ்சிங்க சரி. சரியா? சரியா? ஓகே. இப்போ புலித்திணியோ கோலம், காவலி கோலம் ஒன்று பார்க்கைக்கு அப்படியே அங்கிட்ட வைக்கிறேன். இப்போ என்கிட்ட இப்படி ஒரு சதுரமுகி ஒண்டி இது, என்கிட்ட இப்படி சதுரமுகி ஒண்டி இது. சதுரமுகிட சரி நடுவில் ப்ளஸ் கியூ உண்ட ஏற்றம் கொண்டு வச்சுக்கிறேன். சதுரமுகிட சரி நடுவில் ப்ளஸ் கியூ உண்ட ஏற்றம் கொண்டு வச்சுக்கிறேன். ஓகே. இது சதுரமுகினா இங்கே. ஓகே. இப்படி பிரித்து நான் கேட்குறேன், இந்த மேற்பரப்பினூடாக வெளியும் மின்பாயம் எவ்வளோன்னு கேட்குறேன். நான் திருப்பி இது நல்ல விலையை கொள்ளணும். மின்பாயம் எப்படி கண்டுபிடிக்கிற, இந்த சமன்பாடு அடுத்தது மின்பாய கோடுகளின் எண்ணிக்கை. நீங்கள் நல்லா விளங்கி இருக்கணும். இந்த மேற்பரப்பினூடாக வெளியாகிற மின்பாயம் கேட்குறானுண்டா இதை மாதிரி எத்தனை மேற்பரப்பிக்கும் யோசிங்க பார்ப்போம். ஒரு பக்கத்துக்கு 4 சொல்லலைச்சா, 4 8 12 16 20 24. அப்போ 24 ஒரு பங்கு தான் வெளியாக போகுது. அப்போ நீங்கள் மொத்த மின்பாயத்தை கண்டுபிடிச்சி 24 பிரிச்சிங்கன்னா சார் கிளியரா குயிக்க செய்ய பார்ப்போம். சரியா? அப்போ எழுதலாம். எனக்கு ஏற்றத்தினால் வெளியாகும் மொத்த பாயம், ஏற்றத்தினால் வெளியாகும் மொத்த பாயம், வெளியாகும் மொத்த பாயம் எவ்வளோ, Q இன் கீழ் எப்சிலான், Q இன் கீழ் எப்சிலான். சரியா? ஒரு பக்கத்தில் வெளியாகிறது எவ்வளோ, Q இன் கீழ் எப்சிலான் தர 1 இன் கீழ் 6 ஒரு சைடில். அதில் காவாஸ் நிலற்றப்பட்டது, நிலற்றப்பட்ட Q இன் கீழ் எப்சிலான் 1 இன் கீழ் 6 அதில் காவாஸ்
அப்படின்னா 24 ஒரு பங்கு, 24 ஒரு பங்கு. தம்பிட நேரடியாக செய்வோமே. நம்ம அதை நேரடியாக தான் சொன்னேன், உங்களுக்கு நேரடியாக தான் சொன்னேன். சரி, இப்போ கடத்தி கோலம் ஒன்றின் புறப்புள்ளியின் ஈ துணிதல். கடத்தி கோலம் ஒன்றின் புறப்புள்ளியில் 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 ஈ துணிதல். கடத்தி கோலம், கடத்தி கோலத்தில் உள்ளுக்கு மின் பாய கோடு அழிக்குமா? மின்புல கற்பனை கோடு ஒன்றுமே இருக்காது. நான் எந்த புள்ளியில் துணியணுமோ அந்த புள்ளியை நான் என்ன செய்வேன்? கௌஸ்த மேற்பரப்பு வரையும். சரியா? அப்படின்னா இப்படி கௌஸ்த மேற்பரப்பு வரையும். இப்போ என்னென்ன சமன்பாடு? என்ன பை சமன் ஏ பை சமன் கியூவின் கீழே எஃப்சைலன். கியூவின் கீழே எஃப்சைலன். ஓகே, இந்த கடத்தி கோலத்தில் ஆரை கேபிட்டல் ஆர்னு எடுங்க. கடத்தி கோலத்தில் ஆரை கேபிட்டல் ஆர்னு எடுங்க. இந்த மையத்துலேருந்து சிம்பிள் ஆர் தூரத்தில் தான் அளக்க போகிறேன். மையத்துலேருந்து சிம்பிள் ஆர் தூரத்தில் தான் அளக்க போகிறேன். கொஞ்சம் கண்டுபிடிக்க பார்ப்போம். இ எனக்கு ப்ளஸ் கியூ எட் நடத்துங்க. ப்ளஸ் கியூ எட் ஃபுல் ப்ளஸ் கியூ எட். ஓகே, இப்போ இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கு என்னென்னா, வெவ்வேறு ஏற்றங்கள் எப்படி பரம்பல் அடையிறன்றது விஷயத்தை பற்றி இது. அப்படின்னா எக்ஸாமில் சொல்லுவான், ஓரளவு பரப்புல இவ்வளோ ஏற்றம் ஈக்கி, ஓரளவு நீளத்தில் இவ்வளோ ஏற்றம் ஈக்கி, ஓரளவு அடர்த்தியில் இவ்வளோ ஏற்றம் ஈக்கின்னு சொல்லுவான். ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓரளவு பரப்புல இவ்வளோ அடர்த்தி ஏற்றம் ஈக்கினா பரப்பளவு இருக்கணும், அடர்த்தியில் ஈக்கினா அடர்த்தி அளப்பு இருக்கணும். சொல்ல நினைச்சா எழுதிக்கோ சின்னதா. வெவ்வேறு ஏற்றங்களின் பரம்பல் விதங்கள். வெவ்வேறு ஏற்றங்களின் பரம்பல் விதங்கள். வெவ்வேறு ஏற்றங்களின் பரம்பல் விதங்கள். வெவ்வேறு ஏற்றங்களின் பரம்பல் விதங்கள். ஒன்றாவது ஏக பரிமாண ஏற்ற அடர்த்தி. ஒன்றாவது ஏக பரிமாண ஏற்ற அடர்த்தி. ஒரே பக்கத்தை மூணா பிரிச்சிங்கன்னா சரி, ஏக பரிமாண ஏற்ற அடர்த்தி. ஒன்றாவது ஏக பரிமாண ஏற்ற அடர்த்தி. இன்னும் கௌஸ்த விதி மீக்குதே, இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று பாக்ஸ் பண்ணி கொண்டீங்க. சரி, ஏக பரிமாண ஏற்ற அடர்த்திண்டா ஓரளவு நீளத்தில் உள்ள ஏற்ற அடர்த்தி. எக்ஸாம் இவரை தருவான் லெம்டாவை. அப்போ நீங்கள் கியூவை கண்டுபிடிக்கணும். என்ன அளவு இருக்கணும்? எல்லா அளவு இருக்கணும். எல்லா அளவு இருக்கணும். ஓரளவு நேரத்தில் சென்ற தூரம் தான் மீட்டர் செகண்ட் -1. கோல் மாய் தருவான். கோல் மாய் தருவான். இது நீட்டமான கோல் மாய் தருவான். சொல்லவானேச்சா? ஓரளவு நேரத்தில் சென்ற தூரம் தான் மீட்டர் செகண்ட் -1. 10 செகண்ட் கேட்டால் 10 செகண்ட் அளவு இருக்கணும். ஓரளவு நேரத்துக்கு ஓரளவு தூரத்துக்குன்னு தருவான். சரியா? ரெண்டாவது ஏற்ற பரப்படர்த்தி இல்லாட்டி பரப்பேற்ற அடர்த்தி. ஏதாவது ஏற்ற பரப்படர்த்தி. அப்படி இதில் அழகை என்ன நோட் பண்ணிக்கோ. கூலோம் மீட்டர் -1 ஒன்றா சொன்னதுக்கு. ஏ பரிமாணத்துக்கு கூலோம் மீட்டர் -1. ஏன்னா நீளத்தாளத்தை பெருக்க போறீங்க. நீளத்தாள பெருக்கினா ஒரு 5 மீட்டர் பெருக்கினா என்ன வரும்? விட கூலம்ல வரும். விட கூலம்ல வரும். கிளியரா? அடுத்த ஏற்ற பரப்படர்த்தி சமன்பாடு என்ன? சிக்மா சமம் கியூவின் கீழே பார வரை ஏ அளவு இருக்கிறது. இது ஒரு குறியீடு. லெம்டா சிக்மா எல்லாம் தேவையில்லை. பரப்படர்த்தியை பரப்பளவு பெருக்கினா எனக்கு அடர்த்தி வரும். பரப்படர்த்தி பரப்பளவு பெருக்கினா அடர்த்தி வரும். அப்போ இது குறியீடு என்ன? சிக்மாட கூலம் மீட்டர் -2. சரியா? ஏற்ற பரப்படர்த்தி. சரி, அப்படின்னா பரப்படர்த்தின்னா மேற்பரப்புல மைக்கு சொல்லலாம். சொல்றேன்ச்சா? மேற்பரப்பு ஃபுல்லாக ஒரு கோலமோட மேற்பரப்புல இப்படி அடர்த்திக்கிண்டா ஓரளவு அடர்த்தி தந்தியும். உதாரணத்துக்கு ஒரு கோலமோட மேற்பரப்பளவு 5 மீட்டர் வர்க்கம். ஒரு கோலம் ஒன்றின் மேற்பரப்பளவு 5 மீட்டர் வர்க்கம். ஏற்ற பரப்படர்த்தி 40 கூலம் மீட்டர் -2 சொன்னா, ஏற்ற பரப்படர்த்தி 40 கூலம் மீட்டர் -2 சொன்னா, இது ரெண்டு பேரும் பெருக்கினா என்ன வரும்? 800 கூலம்னு வரும். சாரி, 200 கூலம்னு வரும். சொல்லலேச்சா? ஏற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன் விஷயம். ஏற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன் விஷயம். சரியா? ஓகே. அப்போ கூலம் மீட்டர் -2. கூலம் மீட்டர் -2. மூணாவது என்ன? கனவளோட சம்மந்தப்படுறது.
ஓ கனவள வெற்ற அடர்த்தி அப்போ என்ன செய்யணும் அவரை நீ விரும்பின குறியீடு யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ரோ கியூவின் கீழ் வி ரோன்ற கியூவின் கீழ் வி அலகு கூலாங் மீட்டர் -3 அவன் கனவளவை தருவான். நீங்கள் என்ன செய்யணும், கனவள வேற்ற அடர்த்தியால் பெருக்கணும். சரி, ஓகே. இப்போ கடைசி கவுசின் விதியில் பிரயோகம் என்னதை பார்த்துட்டு இருந்தோம், கடத்தி கோலம் ஒன்றோட வெளிப்புள்ளியில் கண்டுபிடிச்சோம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை பாக்ஸ் பண்ணிக்கோங்க, இது வேறொரு விஷயம், பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? நான் சொன்ன விஷயம் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கவுஸ்ட் விதிக்கு போக போகிறேன். கவுஸ்ட்டு தான் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கு. சரியா? ஓகே. இப்போ நான் கவுஸ்ட்டை என்னது பார்த்தோம், கடத்தி ஒன்றோட புறப்புள்ளி பார்த்தோம், மேற்பரப்பு பார்த்தோம், உள்ளுகிற புள்ளியை பார்க்கணும். உள்ளுக்கு என்ன வரும், 0 வரும். சரியா? காவலியில் என்ன பார்க்கணும், புற பார்க்கணும், மேற்பரப்பு பார்க்கணும், உள்ளுக்கு பார்க்கணும். சரியா? இப்போ கடத்தியின் உட்புற ஈத்துணிதல், இது என்ன கடத்தி கோலம் ஆரை கேபிட்டல் ஆர். நான் உள்ளுக்கு துணி என்ன பண்ணேன், என்ன எங்கே வரையணும், கவுஸ்ல மேற்பரப்ப உள்ளுக்கு வரையணும். நான் உள்ளுக்கு வரைகிறேன். அவரோட நீளம் சிம்பிள் ஆர்ன்ற நீளம். இது என்ன கவுஸ்ட கவுஸ், இது என்ன கடத்தி கோலம், ஏற்றங்கள் வெளியே காட்டுகிறேன். கடத்தி கோலம் ஏற்றங்கள் வெளியே காட்டுகிறேன். எனக்கு எழுதலாம் பை சமன் EA கியூவின் கீழ் எப்சைலோன். ஒன்றா சமன்பாட்டில் பிரதிட்டு எனக்கு என்ன வரும், E × 4π கவுஸ்ட மேற்பரப்பட பரப்பளவு πr வர்க்கு. ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதிட்ட கொள்ள இது பூஜ்ஜியம். இப்போ ரெண்டையும் சமப்படுத்தினா 1,2 மூலம் பூஜ்ஜியம் வரும். சரியா? ஓகே. இப்போ காவலி கோலம் ஒன்றின் புறப்புள்ளி, காவலியோட புறப்புள்ளி, கொஞ்சம் நீங்க கிராஃப் ஒன்று வரைஞ்சிருவோமா, எல்லாத்தையும் சேர்த்து மூணையும் கனெக்ட் பண்ணி கிராஃப் ஒன்று வரைஞ்சிருவோம். உங்களுக்கு தெரியும் ER. இந்த ஸ்பெஷல் புள்ளி என்னடா, கேபிட்டல் ஆர் தான் ஸ்பெஷல் புள்ளி. பட்டத்துல அப்போ நல்லா விளக்கி இருக்கணும். இதுக்குள்ளே ஈக்குமா, கிராஃபில் உங்களுக்கு லேசி காட்டிடுது. இதுக்குள்ளே வரையலாம். இதை விட பொறுப்புள்ளியில் என்ன சமன்பாடு, 1/4π எப்சைலோன் கியூவின் கீழ் ஆர் இருக்கும். இங்கிட்டு ப்ளஸ்ன்னு எடுத்தேன்டா இப்படி கிராஃபும், இங்கிட்டு இப்படி கிராஃபும் வரும். நோட் பண்ணிக்கோ. இப்போ காவலிட புறப்புள்ளிக்கு போகிறது. சரி, கேபிட்டல் ஆர். நான் கண்டுபிடிக்க போகிற புள்ளி சிம்பிள் ஆர் தூரமுடைய புள்ளி. அப்போ சிம்பிள் ஆர் தூரமுடைய புள்ளி கவுஸ் மேற்பரப்பு வரைகிற. சரியா? பை சமன் E × 4 சிம்பிள் πr இருக்கும். பை சமன் கியூவின் கீழ் எப்சைலோன். அப்போ E7 வரும். 1/4π எப்சைலோன் கியூவின் கீழ் சிம்பிள் ஆர் வர்க்கம் வரும். காவலியோட புறப்புள்ளி குயிக்கா. காவலியோட மேற்பரப்புல இது கவுஸ்ட் மேற்பரப்பு அதினே தான் வரப்போகுது. கவுஸ்ட் மேற்பரப்பு தான் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டுமே ஒன்றுக்கு மேலே உண்டா.
ரெண்டுமே ஒன்றுக்கு மேல் உண்டா, ரெண்டுமே ஒன்றுக்கு மேல் உண்டா. இப்போ பை சமன் ஏ 4 பை கேபிட்டல் ஆர் வர்க்கம் ஏ இவருடைய ஆரை கேபிட்டல் ஆர் கவுஸ்ட மேற்பரப்போட பரப்பும் கவுஸ்ட மேற்பரப்பும் ஆர். அடுத்து பை சமன் கியூவின் கீழ் எஃப் சைலோன் கியூவின் கீழ் எஃப் சைலோன். அப்புறம் என்ன சமப்படுத்தினா இ சமன் 1 கீழ் 4 பை எஃப் சைலோன் கியூவின் கீழ் கேபிட்டல் ஆரோ இருக்கு கேபிட்டல் ஆரோ இருக்கு கியூவின் கீழ் கேபிட்டல் ஆரோ இருக்கு. இது காவலிட புறப்புள்ளி, அது காவலிட மேற்பரப்புல காவலிட மேற்பரப்புல காவலிட மேற்பரப்புல காவலியோட மேற்பரப்புல. சரியா? இப்போ காவலியோட அகப்புள்ளி கண்டுபிடிக்க போறேன். சரி, இப்போ நல்ல விளங்கி இருக்க வேண்டிய விஷயம் என்னண்டா நல்லா பாருங்க. இங்கே கேபிட்டல் ஆர்ன்னு சொல்றது யாரு? கேபிட்டல் ஆர்ன்னு சொல்றது யாரு? இந்த காவலி கோல் கவுஸ்ட் மேற்பரப்பு தான் நான் ப்ளூவில் வரையுது. கவுஸ்ட் மேற்பரப்பு தான் நான் ப்ளூவில் வரையுது. கவுஸ்ட் மேற்பரப்பு தான் நான் ப்ளூவில் வரையுது. இப்போ நீங்கள் எல்லாரும் குயிக்காக செய்வீங்க என்ன? பை சமன் இ இன்டூ 4 பை என்ன பரப்பு? சிம்பிள் ஆர். சிம்பிள் ப்ளூ தர கவுஸ்ட் மேற்பரப்பு சிம்பிள் ஆரும் இருக்கு. அடுத்து பை சமன் கியூவின் கீழே சைலோன். கியூன்றது பாருங்க எல்லாரும், கியூன்ற இந்த மொத்த கோலத்தில் என்ன ஏற்றம். இதுக்குள்ளேயும் ஏற்றம் மிகிறதால இந்த போலுக்குள்ளேயும் தண்ணிக்கு நம்ம யோசிங்களே, இந்த போல் ஃபுல்லாக தண்ணி தான் கியூ. இப்போ நான் இந்த கவுஸ்ட் மேற்பரப்புக்குள்ளே ஈர கியூவை தான் இன்னும் போடணும். விலையுள் விலையுள் ஏற்றத்தை போடணும். அப்போ இந்த ஏற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதுக்கு தான் பரப்பு ஏற்ற பரப்பு இல்லை கனவுல வேற்ற அடர்த்தியை கனெக்ட் பண்ணணும் சொல்லணும்ச்சா. அப்போ எனக்கு தெரியும் கனவுல வேற்ற அடர்த்தி ரோசமன் என்ன சாப்பாடு கனவுல பிரிக்கணும் ஏற்றத்தால் வீட்டை புதிய கனவு ஏற்றம் கியூ டேஷ் எனக்கு தெரியும் அந்த ஏற்றம். அப்போ கனவுளவு தெரியுமே. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய கனவுளவு என்ன? 4 கீழ் 3 பை சிம்பிள் ஆர் கணம். அப்போ என்னோட ஏற்றம் வரும் புதிய ஏற்றம் கியூ டேஷ்ன்றது 4 கீழ் 3 பை ரோ ஆர் கணம்னு வரும். அப்போ உண்மையில போட வேண்டிய ஏற்றம் என்ன? கியூ டேஷ்ன்ற ஏற்றத்தை போடணும். இப்போ எனக்கு இவருக்கு வந்து இங்கே பிரதி இட்டுட்டு ரெண்டையும் என்ன செய்யலாம்? சமப்படுத்தலாம். குயிக்க செய்ய பார்ப்போம். சரியா? இப்போ பரப்பை கனவுல வெற்ற அடர்த்தி தந்திக்கிறான். பெண்டிர கனவுலவுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓரளவு கனவுலோட அடர்த்தி தந்திக்கிறான். அப்போ என்டிர கனவுலவு கண்டுபிடிக்கிறேன். பெருக்கி எடுக்கிற இப்படி எடுக்கிறேன் கியூ டேஷ். நாங்கள் 1 2 சமப்படுத்தினா இ 4 பை ஆர் வர்க்கம் சமன் கியூ டேஷ் பற்றி இவருக்கு வந்து போட்டுரு 4 கீழ் 3 பை ரோ ஆர் கணம் கீழே எஃப் சைலோன் அப்போ இந்த ஆறு வர்க்கமும் இந்த ஆர் கணம் வெட்டிப்படும். இந்த 4 வெட்டிப்படும். அப்போ சொல்லுங்க இ சமன் பை மட்டும் கீழே போகும். இந்த பையும் வெட்டிப்படும். சொல்லுங்க பை ரோ ஆர் ஒன்று மீயும் 2 பக்கம் 6 வெட்டினா 6 ஒன்று மீயும் கீழே இந்த 3 ஈக்கும் 3 எஃப் சைலோன். அப்போ நீங்கள் வளமையாக ஈன்ற சமன்பாடை பார்த்தீங்கன்னா ஈன்றவர் எப்படி பின்பற்றாரு? இந்த விதியை இப்படித்தான் பின்பற்றி கொண்டு இருந்தாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எழுதுங்க இ நேர்வீத சமனார். ஒட்டோவா அவங்களுக்கு விளங்குதா இல்லையா? வெளியே வர ஏற்றம் கூடுது. மின்புல செறிவு கூடணுமா இல்லையா? இதுக்கு வெளியே வந்துட்டா வேற கதை. இதுக்கு வெளியே வந்துட்டா நார்மல் மாதிரி குறையும். ஆனால் உள்ளுக்கு எப்படி செய்யும்? 5 மடங்காயினா 5 மடங்காகும், 4 மடங்காயினா 4 மடங்காகும். 6 கூட உங்களுக்கு தெரியும் ஏற்ற கனவளவு கூடுது அப்படி கூடும். சரியா? 3ஐயும் கனெக்ட் பண்ணி கிராஃப் வரைய போகிறோம். 3ஐயும் கனெக்ட் பண்ணி குயிக்காக கிராஃப் கொண்டு வரைய போகிறோம். 3ஐயும் கனெக்ட் பண்ணி குயிக்காக கிராஃப் கொண்டு வரைய போகிறோம். இதில் அடுத்து உங்களுக்கு வர செக்ஷன் கோல தொகுதிகள் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட கோலங்கள் இணைஞ்சா எப்படி வரையிலன்னு வரும். இத்தேண்ட 6 ஆரையுடைய காவலி
முக்கியமான பாயிண்ட் ஆர். முக்கியமான பாயிண்ட் ஆர். சரியா? நல்ல விலையை கொள்ளணும். கோலத்தில் உட்பகுதியில் எப்படி இருக்கும்? நேர்விகித சமனா என்ன செய்யுங்களா? கூடுமான வெளியே இது வந்து நேர் மாறுவிகித சமம் 1 கீழே 6 இருக்கு. இங்க நேர்விகித சமன் ஆர் கூடு. சொல்ல விளைச்சா குயிக்காக நோட் பண்ணிக்கோ. உங்களுக்கு அந்த வட்டத்தை காட்டினா உங்களுக்கு நல்லா விளங்கும் எப்படி கூடுதா குறையுதான்னு. அடுத்த தலை போடுங்க. கோலத்தொகுதிகள். ஏடா வேற வேற பாடங்கள் படிச்சுட்டீங்களோ தெரியாது. கோலத்தொகுதிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு நிறைய கோலங்கள் வச்சு அப்படி செய்யறன்றது. சரியா? ஓகே, உதாரணத்துக்கு நான் இப்படி பாடம் கொண்டு வரையறேன். ஓகே சரி. கோலத்தொகுதிகள் வெளியே நான் +6q ஏற்றம் கொண்டு வழங்குகிறேன். உள்ளுக்கு -2q ஏற்றம் வழங்குகிறேன். ஓகே, இப்போ படிமுறைகள் சைடில் எழுதுங்க. இந்த படத்தை வரைஞ்சிட்டு எப்படி படிமுறைகள் செய்கிறேன். சரியா? ஒன்றாவது எழுதுனா வழங்கிய ஏற்றங்களை குறித்து கொள்க. வரைஞ்சிடும் எழுதியோ படிமுறைகள். வழங்கிய ஏற்றங்களை குறித்து கொள்க. வழங்கிய ஏற்றங்களை குறித்து கொள்க. அகத்திலிருந்து புறம் வரை தூண்டிய ஏற்றங்களை குறிக்க. உள்ளுக்கு இந்த வெளியே வரைக்கும். சரியா? அகத்திலிருந்து புறம். ரெண்டாவது, அகத்திலிருந்து புறம் வரை தூண்டிய ஏற்றங்களை குறித்து கொள்க. அகத்திலிருந்து புறம் வரை தூண்டிய ஏற்றங்களை குறித்து கொள்க. விலையுள் ஏற்றத்தை குறிக்க. மூணாவது, தூண்டிய ஏற்றங்களை குறித்து கொள்க. மூணாவது, விலையுள் ஏற்றங்களை குறித்து கொள்க. மூணாவது, விலையுள் ஏற்றங்களை குறித்து கொள்க. ஓகே, மூணாவது விலையுள் ஏற்றங்களை குறித்து கொள்க. நாலாவது, விலையுள் ஏற்றத்தின் அடிப்படையில் காவலி கடத்தி. விலையுள் ஏற்றத்தின் அடிப்படையில் காவலி கடத்தி என்றதன் அடிப்படையில் என்ன செய்யணும்? பாய வரிப்படத்தை வரைக. ஓகே, இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் குறிச்சிக்கிறேன்? வழங்கப்பட்ட ஏற்றத்தை குறிச்சிக்கிறேன். இது எக்ஸாம்பிள் குறிச்சு தருவான். நீங்கள் வழங்குற ஏற்றத்தை குறிச்சிங்க. சரி. இது எம்டி ஸ்பேஸ். ஓகே, ரெண்டுமே கடத்தி. சரி, கேள்வி தருவான் தானே தெளிவா? சரி, இப்போ பார்ப்போம். இவர் -2q உண்டா? +2q எங்கே தூண்டப்படும்? இந்த மேற்பரப்பில் தூண்டப்படும். இதுக்குள்ளே தூண்டப்படுமா? இதுக்குள்ளே ஏற்றம் புகையில ஏண்டா கடத்தி. கிளியரா? இவர் +2q உண்டா? வெளியே என்ன செய்யப்படும்? -2q தூண்டப்படும். வெளியே வழங்கப்பட்ட ஏற்றம். இது தூண்டப்படுற செகண்ட் குறிக்கிறேன். ஸ்டெப் என்ன? ரெட் கலரில் வழங்கப்பட்ட ஏற்றம். தூண்டப்படுற ஏற்றம் நான் ப்ளூவில் குறிக்கிறேன். -2q இருந்தால் +2q தூண்டப்படும். +2q இருந்தால் -2q தூண்டப்படும். சரியா? ஓகே, இப்போ விலையுள்ள ஏற்றம் வெளியே என்ன வரப்போகுது? விலையுள்ள ஏற்றம் +4q வரப்போகுது. ப்ளூவில் இது வந்து தூண்டப்பட்ட ஏற்றம். இவர் விலையுள்ள ஏற்றம். மூணையும் குறிச்சாச்சு. சரிதானே? இப்போ பாயக்கோடு வரையிற. அவ்வளோதான். பாயக்கோடு இல்லை, அதெல்லாம் யோசிக்குது. நான் சொன்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா சரி. இவர்லேருந்து இவர் தூண்டப்படுறார். சரியா? ஓகே, நீங்கள் வெளியேருந்து உள்ளுக்கு தூண்டப்படுமான்னு கேட்குறீங்க. உள்ளுக்கு இருந்தால் பார்க்குறேன். ஆற்றுலேருந்து தான் போகிறேன். சரியா? ஆற்றுலேருந்து போகணும். சரி, வெளியில் ஏற்றத்தை குறிச்சாச்சு. இப்போ மீன் பாயக்கோடுல வரைகிறேன். இவரெல்லாம் இல்லையே. இப்போ தான் இங்கே வந்துட்டார். இவர் அனைவரும் 2 பேரும் அப்படியே இருக்கிறாங்க. உள்ளுக்கிறாக்கள் அவங்களுக்கு வெளியே போய்த்து கொலையிலவே
வெளியே கடத்தி. இப்போ மீன் பாயக்கோடு எப்படி வரையிற? ப்ளஸ்லேருந்து மைனஸ் இப்படி வரும் மீன் பாயக்கோடு. இங்கே ப்ளஸ்லேருந்து போ சொல்லலைச்சா, ப்ளஸ்லேருந்து போ முடியலை நோக்கி போ. கிளியரா சொல்ல இல்லையாச்சா இல்லைங்க இல்லையா? இதை குறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்றாவது இதை குறிச்சிக்கோங்க. இன்னும் மின் அழுத்தத்துக்கு போகல, மின்புல செறிவில் தான் நிற்கிறோம். மின்புல செறிவில் தான் நிற்கிறோம். இப்போ கிராஃபை வரைஞ்சேன்டா ஏபிசி போட்டால் நல்லம்னு நினைக்கிறேன் ஆரைகளை, இல்லாட்டி கிராஃப் வரையலாம். இவரே பி சி சரியாடா? ஏ பி சி ஆரைகள் ஏ பி சி ஏ பி சி. எல்லாத்துக்கும் மெத்தட் தெரிஞ்சுன்னா எந்த கேள்விக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே பாருங்க, எல்லாம் பாருங்க குயிக்கா. இதை வரைஞ்சிட்டீங்களா? கிராஃபை வைங்க, கிராஃபை வைங்க. இங்கே திசை ஏ ப்ளஸ் எடுக்கிறேன், இங்கே திசை ஏ ப்ளஸ் எடுக்கிறேன். அப்போ உள்ளுக்கு வரது மைனஸாக வரும், உள்ளுக்கு வர மைனஸாக வரும். போட்டோ உங்களுக்கு தெரியும் ஏக்கும் ஏ உள்ளுக்கு மின்பாய கொடிக்குதா? ஏக்குள்ளே இல்லை, ஏ பூச்சி. பிக்கும் சிக்கும் இடையில இருக்குதா? பி மைனஸ் சி மைனஸ் பி, சி மைனஸ் பி, சி மைனஸ் பில் இல்லை, சி மைனஸ் பில் இல்லை. ஓகே இப்போ ஒட்டோ உங்களுக்கு தெரியும் இவருக்கு வெளியே மின்பாயக்கோடு எந்த மாதிரி தொடர்பை பின்பற்றும்? E7 1 கீழ் 4 5 F Q கீழ் 6 இருக்கிறது பின்பற்றும். ஏ ஒரு கடத்தி கோலத்துக்கு புறத்தே உள்ள புள்ளியில் கண்டுபிடிக்கிற மாதிரி பின்பற்றும். கிளியரா? இப்போ இவர் நான் பார்த்தீங்கன்னா இவர் என்ன, நான் கருதின திசை வெளியே, அனைவர் உள்ளுக்கு தொழில் பண்றாரு மைனஸ். உங்களுக்கு தெரியும் இவரும் இந்த கடத்தி கோலத்துக்கு வெளியே E7 1 கீழ் 4 பை 6 வர்க்கம். ஆனா இவரையே பூச்சியத்தை அணுகிறாரு. இந்த மின்பாய கோடு முடிவிலி வரைக்கும் போகலாம். நேர்மாறு விகித சமன் 1 கீழ் 6 வர்க்கம்ன்றதால இந்த 6 முடிவிலி அணுகினா இந்த என்ன செய்யும்? பூச்சியத்தை அணுகும். 6 முடிவிலி அணுகினா 1 லட்சம் ஆகினா இந்த பூச்சியம் ஆகலாம். இத்தனை. ஆனா ஒரு போதும் இதுக்குள்ள இதுவரை 6 முடிவிலி அணுகலாம். இது ஒரு ஃபிக்ஸட் பெருமானமே. அப்போ ஃபிக்ஸட் ஒன்றில் வந்து நிற்கணும். எக்ஸாமில் இது பூச்சியமாக்கியும் தருவான். கிளியரா? ஓகே அப்போ இங்கே எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வாக்கியம் நோட் தரப்போறல. இதுவும் நேர்மாறு 1 கீழ் 6 வர்க்கத்தை பின்பற்றும். எனினும் ஆர் ஒருபோதும் முடிவிலே அணுகாது, ஒருபோதும் முடிவிலி ஆகாது. இன்னும் ஆர் ஒருபோதும் முடிவிலி அணுகாது. இன்னும் ஆர் ஒருபோதும் முடிவிலே அணுகாது. சரி, இப்போ இதில் ஹோம்ஒர்க் என்னன்னா உங்களுக்கு ஆரை ஏ விட சிறுசிண்டா, ஆரை ஏ விட சிறுசின்னா நீங்கள் எனக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி ஆரை ஏ விட சிறுசின்னா பூச்சியம் தானே, ஆரை ஏ விட சிறுசின்னா பூச்சியம். சாம்பாடு போட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஏக்கும் ஆரை பிக்கும் இடையில எனக்கு பெருமானம் கண்டுபிடிக்கணுமே. எனக்கு பெருமானம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எப்படி பெருமானம் கண்டுபிடிப்பீங்க? என்ன சாம்பாடு போடுவீங்க? உதாரணத்துக்கு ஏக்கும் பிக்கும் இடையில கண்டுபிடிக்க சொன்னா, இது ரெண்டு இடையில கண்டுபிடிக்க சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ கவுஸ் இதெல்லாம் வரைய தேவையில்ல. இது ரெண்டு யூஸ் கனெக்ட் பண்ணா என்ன வரும்? இ சமன் இஏ சமன் இ சமன் கியூவின் கீழ் ஏஎஃப் சைலோன். நேரடியாக இதை யூஸ் பண்ணுங்க. சொல்லலைச்சா? உங்களுக்கு பரப்பு கண்டுபிடிக்க தெரியும். இந்த பரப்பு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எடுத்து சாப்பாடு இது வெறும் மட்டும் ஆளை போட்டீங்கன்னா சரி பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். சொல்லலைச்சா? அப்போ ஏக்கும் பிக்கும் மூணாவது
ஏக்கு பிக்கும் சரி, பிக்கும் சிக்கும், பிக்கும் சிக்கும். நாலாவது சியை விட ஆறே பெருசுல, சியை விட ஆறே பெருசுல வெளியே, சியை விட ஆறே பெருசுல வெளியே. ஓகே, சி விட ஆறே பெருசுல வெளியே. நீங்க கண்டுபிடிக்கிற விட இதுக்கு பூஜ்ஜியம் வரணும், இதுக்கு வரணும் 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் மைனஸ் q ன் கீழ் மைனஸ் 2 q ன் கீழ் r வர்க்கம் வரணும். செக் பண்ணிக்கோங்க நீங்க இருக்கிற விட சரியாண்டு. b க்கும் c க்கும் இடையில பூஜ்ஜியம், c விட பெருசினா எவ்வளவு வரணும் 1 ன் கீழ் 4 பை எப்சிலான் 4q ன் கீழ் r வர்க்கம் வரணும், 4q ன் கீழ் r வர்க்கம் வரணும். வீடியோ நோட் பண்ணிக்கோங்க நீங்க எடுக்கிற வீடியோ சரியானு பாருங்க. இது பூஜ்ஜியம் தெரியும் எல்லாருக்கும், இந்த ரெண்டு வீடியோ மட்டும் நோட் பண்ணுங்க. மைனஸ் 2q ன் கீழ் r வர்க்கம், இவருக்கு 4q ன் கீழ் r வர்க்கம், 4q ன் கீழ் r வர்க்கம். சரி, 4q ன் கீழ் r வர்க்கம். சரியா? இந்த சமன்பாடு யூஸ் பண்ணி இதே நோட் பண்ணிக்கோங்க. தெரிந்தாலே சமன்பாடு மறந்துச்சுங்களா? ஒன்லி ஐக்கிய ரெக்கார்டிங். ஓகே, இப்போ காவலி கோலம் பண்ணிங்க என்கிட்ட. காவலி கோலம் உண்டு. இதுல சரியா கேள்வியை தாரத்துக்கு கொஞ்சம் மீறிங்க வரையவான. இது மறை ஏற்றமா? பரப்பேற்ற அடர்த்தி ரோ, பரப்பேற்ற அடர்த்தி ரோ, கனவுல சாரி கனவுல வேற்ற அடர்த்தி. என்னடா இந்த கேள்வி என்கிட்ட அறக்குறையா தேய்க்குது. ஓ பென்சில் மார்க் பண்ணிடு. இந்த கேள்வியில நீங்க இதுக்கும் இது ஏண்டா ஆரை இதை விட குறைஞ்சா எவ்வளவு ஈண்டு கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த கேள்வி போகும் பெருசா, ஏன்னா இன்னொரு காவலி ஒன்று வரைஞ்சி அதுக்கும் இன்னொரு ஏற்றம் கொடுத்து இது ரெண்டுக்கு இடைப்பட்டதும் கண்டுபிடிக்கிற வரும். அது தரவை எனக்கிட்ட இல்லை சரியா. சரி, இன்னொரு கேள்வி எழுதுங்க. இப்படி ஒன்று இது காவலி கோலம், காவலி கோலம் ஒன்றின் ஆரம்ப ஏற்றம் Q ஆகும். ஆரம்ப ஏற்றம் பிளஸ் கேபிட்டல் Q ஆகும். சரியா? இது 6 2 6. இப்ப என்ன செய்யறாங்கண்டா 6 6 என்ன செய்யறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க. 6 வட்டம் வெட்டி எடுக்கப்படின் இந்த மையத்துல இருந்து x தூரத்துல. சரியா? நல்லா விளங்கிடுங்க. 2 6 ஃபுல் வட்டத்துல ஏற்றம் Q, 6 6 வெட்டி எடுக்கப்படுது. x தூரத்தில் E ஆகுது. x தூரத்தில் E ஆகுது. ஓ காவலி ரோ, கனவுல வெற்ற அடர்த்தி ரோ. உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை கணிச்செடுக்கலாம். எவ்வளோ கழிக்கிறாண்டு கணிச்செடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் மொத்த கனவுல 4/3 பை 8 ஆர்கணம். ஏன்னா 2 ஆர்கணம்ல வர்க்கம் 8 ஆர்கணம்ல ஒரு கணம் போனால் 7 ஆர்கணமா மாறும். அதுக்கு இப்போ மொத்தம் அப்போ 8ல் 8 7 ஆகுது. கியூன்றது வந்து 8 மடங்கு, இப்போ 7 மடங்கு ஆகுது.
அப்போ ஈ கண்டுபிடிக்கக்குள்ள ஈயும் என்ன செய்யும் மாற்றம் அடையும். இதை செஞ்சு பாரு சரியா, இதை செஞ்சு பாரு. ஓகே, வேற அடுத்து வந்து தாடு பார்க்கணும். இந்த காவலி கேள்வியில தரவு இன்னொரு தரவு 2-3 மிஸ் ஆகுது. நல்ல கேள்வி ஒன்றா செஞ்சே ஆகணும் சரியா. இந்த காவலி கேள்வியில நல்ல தரவு ஒன்று மிஸ் ஆகுது. மாடல் கேள்வி பாஸ் பேப்பர் இல்லை. இது RABயுடைய இன்னொன்று கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு RAA விட குறவுண்டா ஈ கண்டுபிடிக்கணும். RAAக்கும் Bக்கும் இடையிலண்டா ஈ கண்டுபிடிக்கணும். நாங்கள் இதுக்கு செஞ்சோம், கடத்திக்கு செஞ்சோம், காவலிக்கு செய்யலை. ஏக்கும் Bக்கும் பியை விட 6 பெருசிண்டா ஈ கண்டுபிடிக்கணும். 3ஐயும் கண்டுபிடிக்க இது ஏற்றம் தரணும். இது காவலியானு நான் தரணும். அது 2 கொண்டு அவுட் ஆகிது. ஏன்னா கேள்வி மாறிட்டா சிக்கல் ஆகிடும். இல்லையா கேள்வி தரையிலவே இந்த தரவு நான் தாரேன் சரியாடா. ஓகே, தரவு நான் தாரேன் அடுத்த கிளாஸ். இல்லாட்டி நீ மெசேஜ் வந்து போட்டீங்கன்னா சரி.